எனக்கு ஒரு திடீர்னு கேள்வி வந்துச்சு, ஆண்டவரே, விதைக்கிறவன் ஒருத்தன் புறப்பட்டு போய் விதைக்கிறான்னா, சில விதை வழி அருகே போய் ரோட்டில் போய் விழுகுதுன்னா பறவைகள் வந்து தின்னுட்டு போகுது, கூட்டிகிட்டு போகுது, கொண்டுட்டு போகுதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டு. இவனை யார் அங்கே போய் விதைக்க சொன்னது? ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் நிறைய பேர் அன்பாக இருக்கிறாங்க தெரியுமா? ஓ, நம்மளை காட்டிலும் அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம நினச்சி பார்ப்போம், ஆண்டவரே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு கூட நினைக்கிறது தோணும். நிஜமாக இருப்பாங்க. எல்லாம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கண்ட குப்பையும் பண்ணி, கண்ட கையெழுத்தும் போட்டு, கண்ட லஞ்சமும் அடித்து, அதை பண்ணி பொய் சொல்லி பித்தலாட்டாகி, அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் சண்டே குடிச்சு போட்டு படுத்து கிடப்பானுங்க. இமானுவேல்னு பேர் வச்சிருப்பான். அண்ணே வாங்கண்ணே படத்துக்கு போயிட்டு வருவோம்மா. நான் சொல்ல தமிழ் புரியல. அண்ணே வாங்கண்ணே, அது ஒரு படம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கானே, வாங்கண்ணே போயிட்டு வரலாம். கனமான தோசை கல் பெருசா விரல்ல விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சிஸ்டர் ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது, கோழி இறகு, கொஞ்சம் வர்றீங்களா? துடிப்பம் பாருங்க. அது நெருக்கம், வாழ்க்கையில் நெருக்கம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லைன்னு சொன்னால, அந்த நெருக்கத்தில் தான் தேவனை நோக்கி கூப்பிட மாட்டோம், கதறும். அப்ப நம்ம கதறதுக்கு நமக்கு ஒரு கண்மலையானவர் இருக்கிறாரே. இம்மார்டல் தெய்வத்தோடு பழகி சாவாமை உள்ளவரோடு பழகின பழக்கத்தின் இன்பம் கெட்டு போச்சு. ஜெபிக்கிற கும்பல் ஒன்று உண்டுங்க. அவங்களுக்கு தங்க ஹெல்த்துக்கோ தங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு அழமாட்டாங்க, அவங்களுக்கு கட்டிக்கிற பெல்ட் இல்லைன்னு அழமாட்டாங்க, அவங்களுக்கு நல்லா எழுதுறதுக்கு பேனா இல்லைன்னு சொல்லி அழமாட்டாங்க. ஆனால் ஒரு தேசத்தின் பாவத்துக்காக அழுது புலம்பி காரியங்கள் சாபத்தின் விளைவை எப்படி தாங்கிறதுன்னு தெரியலையே, கர்த்தாவே ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்களேன்னு சும்மா கூப்பிடுகிற கோஷ்டி இல்லைங்க. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆமேன். வசன தியான இன்பம் நமக்கு பரிபூர்ணமாய் உண்டாயிருக்கட்டும். ஆமேன். சரி, அப்போ போன வாரம் பார்த்தது, பாலியல் இச்சையை விட்டு ஓடி எங்கே யாரோட சேர்ந்து கொள்ளணும்னு போட்டிருக்காருன்னா, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். இன்றைக்கி அதனுடைய கொஞ்சம் தொடர்ச்சியை லேசாக மறுபடியும் திருப்பி கிளப்பணும். அது போகத்தான் இன்னும் 2 மெயின் டாபிக் இருக்குது. அது இன்றைக்கி தொடமாட்டோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அப்போது எதுக்காக நாம் அப்படி நாடணும்? எதுக்காக நாடணும் அப்படின்னா, போன வாரத்தில் நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் அது பார்த்துட்டோம், அது ரிசல்ட்டு. ஆனால் இப்போ நம்ம எதுக்காக நாடணுங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் அங்கே உண்டு பிரியமானவர்களே. எதுக்காக நீதியை நாம் முதலாவது கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அன்பை வைக்கலை, விசுவாசத்தை வைக்கலை, சமாதானத்தை வைக்கலை, நீதியை ஏன் வச்சிருக்கிறார்? அவருடைய சிங்காசனம் நீதியில் ஸ்திரப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும் இல்லை? அவர் எப்படி இருக்கிறார்னா, பர்ஃபெக்ட் ரைச்சியஸ்னஸ், பர்ஃபெக்ட். அவர்கிட்ட எந்த விதமான ஷேடோ ஆஃப் டேர்னிங் இல்லைன்னு போட்டிருக்கோம்.
வேற்றுமையின் நிழல் அவரிடத்துல காணப்படாது. அவரிடத்துல யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no shadow of turning. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவர்கிட்ட இருக்காது. அவர் பேசுகிற வார்த்தைகள் பயங்கர நீதியான வார்த்தைகள். அந்த நீதியான வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. அவ்வளவு சர்வ வல்லவர் பா. அப்ப அவருடைய சிங்காசனம் நீதினால் ஸ்திரப்பட்டிருக்கும். சிங்காசனமே நீதினா அவர் வாயிலிருந்து வர எல்லாம் A to Z நீதி. நாம் ஆராதிக்கிற தேவனை பாருங்கள், எப்படிப்பட்டவர். விதைக்கிறவனுடைய அந்த ஓமையை குறித்து ஆண்டவர் மத்தேயுவில் சொல்லியிருக்கிறார், மார்க்கில் சொல்லியிருக்கிறார், மத்தேயுவில் 13வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம அதை எடுத்து வாசிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு அது மெயின் கோர்ஸாக இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன டிட்பிட்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆண்டவர் அப்படி ஆரம்பிக்கிறார். சரி, அதில் ஒரு கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அதில் தான் பதில். அது எல்லாருக்கும் தெரியணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டதுனால ஏதோ ஞாபகத்தில் வந்துருச்சு. அப்போது ஒரு சில விதைகள் வழி அருகே விழுந்துச்சான், ஒரு சில விதைகள் கற்பாறை, ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள், ஒரு சில விதைகள் நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் கூட விழுந்தாலும் கூட 1:30. ஒன்றுன்னா அர்த்தம் தெரியல எனக்கு, அதனால் இங்கிலீஷில் பார்ப்பேன். ஒன்றுன்னா என்ன, ஒரே ஒரு விதையா? அப்போ அர்த்தம்னா சம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுவே நமக்கு ஒரு தெளிவு வேணும். முதல்ல வேத எழுத்துக்கள் அதில் உள்ள அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறதே ஒரு பெரிய தெளிவு தான். அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். சம் அப்போ சில விதைகள் ஒன்றுன்னு எழுதுறதுக்கு பதிலாக சில விதைகள் எழுதியிருந்தால் இந்த குழப்பம் வந்திருக்காது. சரி, எப்படியோ விட்டுருங்க. அதுலேயும் நல்ல நிலத்துலையும் ஒருத்தன் 30% கொடுக்குறான், 60% கொடுக்குறான், ஒருத்தன் 100% கொடுக்குறான். ரைட்டு, விடுங்க. அப்போது எத்தனை ஸ்டெப்ஸு தாண்டி நம்ம போக வேண்டியிருக்குது. எத்தனை ஸ்டெப்பு தாண்டி முதல்ல விழுகிறதே ஒரு பெரிய புண்ணியம். அதுலேருந்து 100 வரைக்கும் கொண்டு போகணுன்னா அது ஒரு பெரிய கிருபை தான். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட டெஸ்ட் நமக்கு வச்சுருக்குறாங்க. அப்போ நான் அதை வாசித்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு திடீர்னு கேள்வி வந்துச்சு. ஆண்டவரே, விதைக்கிறவன் ஒருத்தன் புறப்பட்டு போய் விதைக்கிறான்னா, சில விதை வழி அருகே போய் ரோட்டில் போய் விழுகுதுன்னா பறவைகள் தின்னுட்டு போகுது, கூட்டிகிட்டு போகுது, கொண்டுட்டு போகுதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டு. இவனை யார் அங்கே போய் விதைக்க சொன்னது? தேவையா? சும்மா வழியில் இருக்க என்ன விதைச்சி போட்டுட்டு பறவை கொண்டுட்டு போச்சுன்னு சொன்னால் என்ன நியாயம் அதில்? உங்களை போய் எந்த ஒரு விவசாயியுமே ஒரு 10 மூடை நெல்லை விதைக்கிறோம் அப்படின்னாக்கா 4 மூடை ரோட்டில் அப்படி தூக்கிட்டு போய் 6 மூடை தான் கொண்டு போய் விதைப்பண்ணா. காசு வாங்குகிறோம்ல, அது 4 மூட்டைக்கான பலனை பார்க்க வேண்டாமா? 10 மூட்டைக்கான பலனுமே பார்க்கணும். அதுக்கு தானே போகிறது. அப்படி தூவுறதா இருந்தால் இன்றைக்கி விவசாயிகள் இவ்வளோ பாடுபட தேவையில்லை. ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு 10 மூடை நெல் அப்படி வண்ணாரப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, கிறுக்குப்பேட்டை எல்லா பேட்டையெல்லாம் சுற்றிக்கிட்டே ஹெலிகாப்டர்லேயே போய் புஷ்ஷுன்னு எங்கே விழுந்ததோ எவனுக்கு என்ன தெரியும்ன்ட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி போனாக்கா இன்றைக்கி நமக்கு சாப்பாடு இருக்காது, கஞ்சி இருக்காது. எந்த நிலத்தில் கரெக்டாக போகணுங்கிறது அவனுக்கு தெரியுதில்லவா? அப்போ அதில் தானே முழு பாடுபடுறதெல்லாம் முழு எனர்ஜி அங்கே தானே கொடுப்பான். கரெக்டு தானே? உழுகிறது, மண் போடுறது, எரு போடுறது எல்லாமே அந்த இதில் போட்டு பலனை பார்க்கணும். 10 மூடை எடுத்தால் 10 மூடை போட்டால் ஒரு 100 மூடை வருமானு பார்க்குறான், உரம் போட்டு எல்லாம் பண்ணி. உங்களை யார் வழி அருகே போய் விதைக்க சொன்னது? விதைச்சி விட்டு கடைசியில் பறவை கூட்டிகிட்டு போயிடுச்சு, அது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சுன்னு சொல்கிறீங்க. எவனாவது இப்படி பண்ணுவானா? அப்போ இது எனக்கு நானே இந்த அளவுக்கு ஒரு திங்க் பண்ணி சொல்கிறேன்னா இதில் உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் இது? நான் கேட்குறது என்னன்னு, எனக்கு நீங்கள் கொடுத்த மூளையிலேயே நான் இவ்வளோ யோசிக்கிறேன்னா, நீங்கள் அனந்த ஞானமுள்ள தேவன். அப்போ நீங்கள் எப்படி
இதில் யோசிக்காமல் இருப்பீங்க. அப்போ இதில் ஏதோ ஒன்று அடங்கி இருக்குது, எனக்கு புரியாதது. உங்களுக்கு பக்கத்தில் நான் வர முடியுமா? உங்களுக்கு போட்டியாக நான் வர முடியுமா? வர முடியாது. அப்போ இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குதே. அப்போ சொல்லுங்க ஐயான்னு சொல்லி நான் உண்மையாக போன வாரம் கேட்டேன். போன வாரம் வரைக்கும் எனக்கும் தெரியாது. நான் எத்தனையோ முறை அதை வாசித்துருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து. அப்போது கேட்டதுக்கு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. 4 விதமான நிலங்கள், எப்படிப்பட்ட நிலங்கள், அங்கே விதை விழுந்தா என்ன ஆகும்ன்ட்டு தான் நான் சொன்னேன். புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னார். எனக்கு சட்டுன்னு ஸ்டார்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு மண்டையில். என்னடா நீ 4 விதமான நிலங்கள், எந்தெந்த நிலத்தில் விதை விழுந்தா என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இது எனக்கு புரியலையே. அப்போ கூட விதைக்கிறவன் ஏன் அங்கே போய் வழியர்களை விதைச்சான்? அப்போ கூட எனக்கு அதுக்கு பதில் சரியாக வரலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா ஐயா? நிலம் எங்கேயாவது நகர்றத பார்த்துருக்கியான்னு கேட்டேன். நிலம் எங்கேயாவது பாராட்டு முடிச்சோன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீடு காணோம். அலகாபாத்தில் போய் வீடு போயிடுச்சு, அங்கே போய் உட்காந்துக்குது. என்ன ஆவீங்க? எங்கே ஹைதராபாத் போச்சோ அலகாபாத் போச்சோ, என்னடா டே, அது நகராது, அது அங்கே தான் இருக்கும். ஆனால் உன் இருதயம் எப்படி அப்படின்னு கேட்டார். அது நகருமே. அதனால தான் அதுக்கு பேர் வழிவி போகிற இருதயம்னு பேர். வழிவி போகிற நிலம்னு எங்கேயாவது சொல்றாங்களா? அது நகராது, நீ நகருவ. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரே? நீ நினைச்சா வழியருகே இருக்கிற நிலத்தை போல இருக்கலாம், நீ நினைச்சா முள்ளு நிலத்தை போல இருக்கலாம், நீ நினைச்சா கல்லு நிலத்தை போல இருக்கலாம், நீ நினைச்சா நல்ல நிலத்தை போல இருக்கலாம். அந்த நல்ல நிலத்துல நீ நினைச்சா 30 இருக்கலாம், நினைச்சா 60 ஆகலாம், நினைச்சா 100 ஆகலாம். உன் இஷ்டம். எப்படி இருக்கு? நிலம் சாய்ஸ் கிடையாது. ஆனா இங்க நீ சாய்ஸ் மேக்கிங் அத்தாரிட்டி. Land is not the choice making authority. நீங்கள் உங்கள் நிலத்தில் 10 மூடை போடலாம், 15 மூடை போடலாம், இல்லைன்னா 50 மூடை போடலாம், இல்லைன்னா 2 மூடை கொண்டு போய் விதைக்கலாம். நிலம் கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு நாள் நிலம் கேட்காது. கேட்டதுண்டோ? உங்கள் வீடுகள்லாம் அங்கே தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. கேட்டதுண்டோ? ஏன் போன வருஷம் எனக்கு 50 மூட்டை எனக்கு விதைச்சா, இன்னைக்கு 2 மூட்டை தான் விதைக்கிறேன், நிலம் கேட்டுச்சோ? நீ அப்படி அல்ல, நீ அப்படி அல்ல, நீ மாறுறியே. அப்போ நீ மாறும்போது திடீர்னு வழி அருகே மாதிரி மாறிடுற. ரெடியா பறவை வந்து உட்காந்துக்குது பிடிச்சிட்டு போறதுக்கு. அந்த பறவை பிசாசு. நான் ஒன்று சொன்னேன்னே மறந்துட்டியோ? என்னையா சொன்னீரு? அவனுக்கு இடம் கொடுக்காதேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னேனே, மறந்துட்டியோ? அப்போ நிலம் வழியருகே இருக்கக்கூடிய நிலம் ஒன்றும் செய்ய முடியாது. பறவைகள் வர்றத வழியருகே இருக்கிற நிலத்தை தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீ தடுக்கலாம் அல்லவா? நீ தடுக்கலாம் அல்லவா? நீ கல்லா இருக்கணும்னு விரும்பினா கல்லா இருப்பாய், முள்ளா இருக்கணும்னு விரும்பினா முள்ளா இருப்பாய். முள்ளா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? முள்ளா இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? கரெக்டா? முள்ளா இருக்கக்கூடிய ஸ்தாபனங்கள் எத்தனை உண்டு? முள்ளா இருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேர்? முள்ளா இருக்கக்கூடிய குடும்பத்தார் எத்தனை பேர்? கல்லா இருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேர்? கல்லா இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்?
நல்ல நிலமாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேர், ஊழியக்காரர்கள் எத்தனை பேர், அதுலேயும் 30% தான் நல்லவர்களாக இருக்கிறாங்களே. அப்போ நீ நினச்சா 60 ஆகலாம், 100 ஆகலாம். உடனே ஒரு உதாரணம் சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டால், ஈசாக்குன்னு ஒருத்தன் இருந்தான் தெரியுமா? தெரியும். ஆமாம், அவன் விதைச்சா எவ்வளவு வெளியில் வந்துச்சு அவனுக்கு அவுட்புட்டு. நீ என்ன நினச்ச? அவன் விவசாயி, நல்ல நிலத்தை கொத்தி கித்தி பண்ணி ஆண்டவனை ஆசீர்வதிச்சதுனால, அவன் செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர்காரன் கூட இருந்ததுனால 100 மடங்கு எடுத்தான்னு நேச்சுரலாக திங்க் பண்ணிட்டு இருக்கிற நீ. யூ ஆர் இன் த நேச்சுரல் லைன். ஐ எம் நாட் இன் த நேச்சுரல் லைன். ஐ எம் டாக்கிங் டு யூ இன் த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். அப்படின்னா என்னன்னா, அவன் இருதயம் நல்ல இருதயம். அந்த நிலத்தை குறித்து 30, 60, 100 சொன்னேனே, 100 எவனாவது இருக்கானான்னு ஒருத்தனை காட்டுங்கன்னு கேட்டியே, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எவனாவது 100 இருக்கானான்னு காட்டுங்க ஐயான்னு கேட்டா, அதோ அங்க வேறு ஒருத்தர் இருக்கான். 100 மடங்குன்னு எப்படி தெரியும் நமக்கு? எப்படி ஒரு நிலத்தை பார்க்குறீங்க, நிலத்தை பார்த்து ஒரு விவசாய நிலம்னு பார்க்குறீங்க, பார்த்தோன்னே இது 100 கொடுக்கும்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தெரியும் இது 100 கொடுக்கும்னு? எதனால சொல்றீங்க? அதை எதை வச்சு சொல்றீங்க? எஃபர்ட் போடுறது வேற விஷயம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் சரி போட்டீங்க, விளைச்சலை பொறுத்து தான் சொல்ல முடியும். இந்த நிலத்துல எது போட்டாலும் 100 மடங்கு வரும்யா. சிலர் சொல்றாங்கல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல இதுல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் திருப்பி ரிட்டர்ன்ஸ் வந்துடும், இதுல மாத்திரம் போட்டுறாதீங்க, இருக்கிறதெல்லாம் போயிடும், வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சில கம்பெனிஸ். ஹை ஈல்டிங் இது கம்பெனிஸ். அதெல்லாம் மார்க்கெட்டில் அது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பக்காவாக போயிட்டே இருக்கும், நம்பி போடலாங்கிற அளவுக்கு இருக்கும். சரி, அந்த சைடு விட்டுருவோம். அப்போது அவன் இருதயம் அப்படி, உன் இருதயம் எப்படி அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒரு 30வது கிடைக்குமா ஆண்டவரே? இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும். ஆண்டவரே நான் 30 இல்லை 70 இல்லை 100ன்னு சொல்ல முடிஞ்ச யாராவது ஒருத்தர் ஈசாக்குக்கு தோழனாக இருந்தால் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. ஈசாக்குடைய ஃப்ரெண்ட் யாரும் இருக்கீங்களா? அடே அப்பா, நான் அமைதி லேலுயா. வகுப்பில் மாணவர்கள் இந்த அமைதியை காத்தாங்கன்னா வாத்தியாருக்கு எப்படி இருக்கும்? இது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, 100 மடங்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு எந்த சதவீதம்னு கூட சொல்ல தெரியல. அது எதாவது சதவீதம்னு சொல்லி நான் தப்பாயி அதை நீரே அறிவீர்னு எசேக்கியேல்ல நம்ம பார்த்தது போல், இந்த எலும்புகள் உயிரடையுமா, அது நீரே அறிவீர்னு போட்ட வேண்டியதான். ஆண்டவரே, அப்போது இன்னொரு காரியத்தை நான் கண்டுபிடித்தது என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த பதிலுக்காய் நன்றி. நீ நினைச்சா மாறுறீன்னு சொல்றார்ல, அது இன்னொரு காரியம் சொன்னது என்னன்னா, விதைக்கிற வரைக்கும் நான் உன்னை கேட்க மாட்டேன். ஐ வில் நாட் ஆஸ்க் யூ. வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்கிற வரைக்கும் அவர் ஒன்றும் கேட்காம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு பரீட்சைன்னு ஒன்று வரும்போது அது கேட்குற நேரமாக மாறும். அது என்னது? கேட்குற நேரமாக மாறும். அப்போ நம்ம பதில் சொல்லணும், இப்போ இல்லை. அந்த வகுப்பில் அவன் கட்டடிச்சாலும் சரி, இல்லை அவன் உட்காந்துக்கிட்டு வேற எங்கேயோ யோசிச்சாலும் சரி, இல்லை தூங்கினாலும் சரி, இல்லை வேறு பாட புஸ்தகத்தை எடுத்து என்னத்தையாவது ஹோம்ஒர்க்கு அன்னைக்கு பண்ணலைன்னு சொல்லி இந்த கணக்கு வகுப்பில் போய் சயின்ஸ் ஹோம்ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்க சிலர். பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்க? வாத்தியார் கண்டுபிடிச்சிருவார், என்ன எழுதிக்கிட்டே இருக்கான் அவன், என்ன எழுதுறான், நேராக இடத்துக்கு போயிடுவார். என்னடான்னு அப்போ பார்த்து மூடுவான், பார்த்தா மேலே அறிவியல்னு இருக்கும். நான் கணக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீ அறிவியல் என்ன எழுதிட்டு இருக்கிற அறிவாளி. அடுத்த வகுப்பு அறிவியல் அம்மா வருவாங்க, நொட்டுன்னு 2 போடுவாங்க, பயந்து போய் வீட்டில் செய்யலை. இப்படி இருக்கலாம். அவர் சொல்லணும்னு சொல்கிறதில்ல, இப்போ ஒழுங்காகிறான்னு போயிடுவார். கணக்கு கேட்குற நாள் நம்மள்ட்ட யாரும் எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான், நீ எழுதிக்கோமா. இப்போ இன்னொரு காரியம் எனக்கு தென்பட்டது என்னன்னு கேட்டால்,
70 பேர் இருக்கக்கூடிய கிளாஸில் ஒரு 10 பேர் வாத்தியார் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஒரு 1 hour நோட்ஸ் எடுத்து 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 லைப்ரரிக்கு போய் இன்னும் எக்ஸ்ட்ரா படித்து, அதாவது வார நாளில் வர்றது லைப்ரரிக்கு போகிறது மாதிரி, புரியுதுங்களா? அப்படி முடிந்தவங்க அதில் போய் இன்னும் எக்ஸ்ட்ரா படித்து எழுதி அப்படியெல்லாம் வந்து செய்யும்போது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அப்படியே 100% அவங்க என்ன செஞ்சிடறாங்க, எழுதிடுறாங்கல்ல. அதுபோல் இப்போ ஒரே 70 பேருக்கு ஒரே வாத்தியார் 1 hour எல்லாருக்குமே சேர்த்து தானே கற்றுக் கொடுத்தாரு. இல்லை ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு போய் சொன்னாரா? இல்லைங்க, அப்படி தானே கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் ஒருத்தன் 30 மார்க் வாங்குறான், ஒருத்தன் 60 வாங்குறான், ஒருத்தன் 72 வாங்குறான், ஒருத்தன் 100க்கு 100 வாங்குறான். என்ன வித்தியாசம்? இவன் 18 மார்க் வாங்கணும்னு தீர்மானம் எடுத்து உட்கார்ந்துருக்கான் கிளாஸில், 18 தான் வாங்குறான். அவன் நினைக்கிறான் நான் 75 தாண்டணும்னு நினைக்கிறான். அதுக்கேற்றபடி பிரயாசப்பட்டு வாத்தியார்ட்டேருந்து கறந்து தனிமையில் போய் டவுட்டு, சார் எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்லி அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி, இது எப்படி சார் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி, அது பத்தாததுக்கு லைப்ரரிக்கு போய் அதை போய் 4 ஃப்ரெண்ட்ஸை கேட்டு அவன் 72 தாண்டிட்டு போயிட்டான். நினச்சா 18 வாங்கலாம், அந்த 18 திருப்பி போட்டால் 81 வாங்கலாம், அது உன் இஷ்டம். ஆனால் வாத்தியார் மாத்திரம் கொடுக்குறத கொடுத்த. சரி, இப்போ ஒருத்தன் 30 வாங்கியிருக்கான். வாங்க வேண்டிய ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு, எது வரைக்கும் போகலாம்? கரெக்ட், 100 வரைக்கும் போகலாம். 100க்கு மேலே போக முடியாது, 100 வரைக்கும் போகலாம். ஆனால் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, 30 வாங்கியிருக்கிறாரு. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? அந்த 70க்கான வகுப்பு சொல்லிக் கொடுக்கப்படலையா? பாடங்கள் நியாயமாக பேசணும். சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கல. சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் அவர் என்றைக்குமே கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக தான் எடுக்கிறார். யார் நோட்ஸ் வேணாலும் கொடுக்குறார், யாருக்கு வேணாலும் தர்றேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த 70 மார்க்கை மிஸ் பண்ணது யாரு? அது நம்ம தான். 30 வாங்கினவன் 70 வேஸ்ட் பண்ணிட்டான். 70ம் 30ம் சேர்த்து 100 வாங்கினவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, 1 மார்க்கு கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே வாத்தியார்ட்டேருந்து கறந்து போய் அப்படி க்ளீனாக புரிஞ்சு பக்காவாக எழுதிட்டான். அவன் தான் 100க்கு 100. அதுபோல் வசனங்கள் விதைக்கப்படுகிறது. புரிஞ்சுக்குங்க, ஏசையா சொன்னது தான். ஆண்டவரே ஓமையா சொல்கிறாருன்னா நம்ம ஓமையிலையும் ஓமையா சொல்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. கிளாஸ் ரூமு, வாத்தியார் இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்குது. அதோட சேர்த்து இதையும் சொல்லு, அப்போ தான் விளங்கும். அப்போ வசனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விதைக்கப்படுகிறது, எல்லாருக்கும் விதைக்கப்படுகிறது. ஒரு பயங்கரமான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு ஒருத்தன் 100க்கு 100ன்னு வாங்கிட்டான், இன்னொருத்தன் 70% உரிய போதனையை வேஸ்ட் பண்ணிட்டான். 70% வாங்கக்கூடிய உபதேசங்களும் வசனங்களும் சத்தியத்தை என்ன பண்ணிட்டான், எங்கே வேஸ்ட் பண்ணுறான்னா கிளாஸ் ரூமில் இருந்துக்கிட்டே வேஸ்ட் பண்ணுறான். அதுதான் எங்கே இருக்கான். அன்னைக்கு கிளாஸு கட்டடிச்சிட்டான்னா அவனுக்கு கிடைக்காது, வேறு விஷயம். பட் அவன் கிளாஸில் இருக்கான். 70 பேரும் அன்னைக்கு அட்டண்டன்ஸு கரெக்டாக 70 இருக்காங்க. 70 பேரும் இருந்துக்கிட்டு 70% மார்க்குகளை ஒருத்தர் என்ன பண்ணிட்டான். அப்போ அந்த டீச்சிங் அவனுக்கு கிடைக்கல. அந்த கேள்விகள் வரும்போது தடுமாறிட்டான், பதில் தெரியல, வேர்த்து கொட்டிருச்சு, எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மார்க்குக்கு ஏற்றதான பதில்களை எழுதிட்டு 30யோட வந்து ஃபெயிலுன்னு வந்து நிற்கிறான். ஹூ வேஸ்டட் 70% ஆஃப் தி மார்க்ஸ்? இவன் தான் வேஸ்ட் பண்ணிட்டான். அதுபோல் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எவ்ரி வேஸ்டட் செர்மன் அப்படின்னா எவ்ரி வேஸ்டட் செர்மன் என்ன? செர்மன்னா பிரசங்கம். வேஸ்டட்னா வீணாய் போன, வீணாக்கின. வீணாய் போகிறதில்லை, நல்லா ஜம்முன்னு வீணாய் போச்சுன்னு சொல்லிக்கிறோம். எந்த ஒரு பிரசங்கமே வீணல்ல, எந்த ஒரு வாத்தியாரும் சொல்லி கொடுக்குறது வீணாக சொல்கிறது இல்லை, வீண் ஆக்குகிறவர்களை பொறுத்து இருக்குது. கரெக்டா? அப்போது
அந்த எவ்ரி வேஸ்டட் செர்மன் will stand on the day of judgment. நியாயத்தீர்ப்பின் நாளில் அந்த சத்தியங்கள் வந்து நிற்கும். இதை சொன்னேனே, இதை செய்தியோ, இதை பிகாஸ் யூ வேஸ்டட் 70%. யூ வேஸ்டட் இட். அப்படியானால் திருச்சபையில் வந்திருக்கிறதான நாம் எந்த ஒரு நோக்கத்தோடு நாம் வர வேண்டி இருக்கிறது? நீங்களே முடிவை சொல்லலாம், பின்னால் இருக்கவங்களுக்கு முடிவை சொல்லலாம். நான் வர்றதே 100க்கு வரேன். பிகாஸ் 100 மைனஸ் எதுவாக இருந்தால் 100 மைனஸ் நான் வாங்கினது வேஸ்டட், 100 மைனஸ் 30 வேஸ்டட். அது வந்து நிற்கும்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்லணுமே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய குரோத்துக்கு தானே நான் சொன்னேன், உன்னுடைய வளர்ச்சிக்கு தானே நான் பேசினேன், கரெக்டு தானே? அப்போ நீ உணர்வுள்ள இருதயத்தோடு உணர்வடைந்து உன்னுடைய குணாதிசயங்கள் மாறி இருந்தால் நீ பலன் கொடுத்திருப்பாயே. பட் யூ ஹேவ் வேஸ்டட் இட். You have wasted it. Not only you have wasted the truth, but you have wasted the time. டைமும் வேஸ்ட் பண்ண அப்படின்னு. அதுக்கு என்ன உதாரணம் பைபிளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன காரியத்தை லைட்டாக எடுத்து அதுலேருந்து எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்த்தோம்னா, மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பேசுங்க பேசுங்க பேசுங்க, நல்ல கணீர்னு பேசுங்க, பின்னால் இருக்கவங்களும் சத்தமாக பேசுங்க. நல்ல மனுஷர்கள் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தை இல்லை, வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன, நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எதை வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. வாய்க்கு வந்தது நம்ம என்ன ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து கணக்கு பார்த்து ரேஷன் கார்டில் ரேஷன் மாதிரியா வார்த்தைகள் அளக்குறோம் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லைங்க. என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது இதில், எத்தனை ஒன்று உபயோகமான வார்த்தைகள், எத்தனை வீணான வார்த்தைகள். ஐயா என்ன சொல்கிறாரு? பேசலாம். இதனால் நியாயத்தீர்ப்பினால கணக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்களா, சபையில் எல்லாரும் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கீங்க. பேசலாம், இப்போ பேசலாம். அப்போ வீணான வார்த்தைகளுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும்னு சொன்னால், அப்போ அந்த பேசினவைகளுக்காக கணக்கு கொடுக்கணுமா, இல்லை பேசாதவைகளுக்காக கணக்கு கொடுக்கணுமா? வீணாக பேசின கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார்ல. அப்போ வந்து நிற்குமா பிரசங்கம், நிற்காதா சொல்லுங்க. இப்போ நமக்கு என்ன நல்லா தோணுதுன்னா, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்ததுக்கு அப்படியே 100க்கு 100 அல்லேலூயா உள்ள வாங்கி அன்னைக்கு இந்த டெஸ்ட் அன்னைக்கு அப்படியே அதை காட்டணும்னா, இந்த குடும்பத்துக்கு பிரசங்கம் பண்ணால் ஒரு வார்த்தை கூட வீணாகாதுங்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த சபையில் பிரசங்கம் பண்ணால் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது, ஒரு விதை கூட வேஸ்ட் ஆகாதுங்கிற அளவுக்கு நம்ம நிலம் மாறி போச்சுன்னா, அதுதான் ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ மாறுவில்லைன்னு கேட்டார். அப்போ நீங்கள் எப்படி ஆண்டவரே? நான் மாறாதவர்னு சொல்லிட்டார். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆனால் மனுஷர்கள் நாம வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே ஆஸ்தியை அவனியிலே சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். மனுஷங்க பேசுகிற எல்லா வார்த்தைகளும் வீணான வார்த்தைகள். அதில் பிரயோஜனமானவைகளை எவ்வளோ எண்ணி பார்த்தா ரொம்ப கம்மி. என்னையும் சேர்த்து சொல்லி நானும் நீங்களும் அதே கேட்டகரி தான், எல்லா மனுஷர்களும் அதே தான். அப்படியானால் இந்த வீணான வார்த்தைகள் நியாயத்தீர்ப்பில் வந்து நிற்கும்னு சொன்ன தெய்வம் வீணாய் போன வீணாக்கின பிரசங்கங்கள் நியாயத்தீர்ப்பில் கேட்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுங்கள், நல்ல உணர்வடைவோம், உற்சாகப்படுவோம். அவளை கூட்டிகிட்டு வந்து இந்த இடங்களில் இப்படி ஆண்டவர், சின்ன சர்ச்சு தான், சின்ன இடம்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நம்மளை தெரிந்து கொண்ட தெய்வம் வகுப்பில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. விதைகளை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. விதைக்கிற வரைக்கும் கேட்க மாட்டார். வாத்தியார் சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் யாரையும் ஒன்றும் கேட்கறதில்ல. அவர் வாட்டு டீச் பண்ணி சிலபஸை முடிச்சிட்டேன்ட்டு போய் உட்காந்துக்குவார். கடைசியில் ஒரு நாள் அவங்களை கேட்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ கேட்டது நாம் திருப்பி கணக்கு கொடுக்குற
நாளாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. நாம் ஏதோ விளையாட்டுக்காக இங்கே வந்து 2 ஸ்தோத்திரம் பாட்டு பாடிட்டு இப்படி முடிவு அப்படி கொஞ்சம் நன்றி சொல்லிட்டு போகிறதுக்காக நாம் வரவில்லை. அவர் யார் என்பது முதலாவது நமக்கு தெரிய வேண்டாம். We should know who is our Father. Our Father is righteous Father. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது ஒரு இடத்துல ஜெபிப்பார், நீதியுள்ள பிதாவே. யோவான் 17 அது இருக்கும், இப்போ வாசிக்க வேண்டாம். நீதியுள்ள பிதாவே, ஃபாதர், யூ ஆர் மை ரைச்சியஸ் ஃபாதர். அவருக்கு முன்னால் அநீதி நிற்பதில்லை. அதனால தான் நீதிமானை அவர் சிநேகிக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று எழுதியிருக்கு. நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நீதிமான் பனை போல செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் எல்லாவற்றின்றும் கர்த்தர் அவனை விடுவித்து காப்பார். வேதம் மறுபடியும் சொல்லுகிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படியானால் நீதியில் பிரியப்படுகிற தெய்வம். Our Father is a Father who loves righteousness. இந்த righteousness என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை ஸ்தோத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் பல காரியங்கள் உண்டு. A man who stands upright. இரும்பு கம்பியை போல a man who stands upright without flaw, without any blemish, he is called a righteous man. அந்த ரைச்சியஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ஆஃப்ஷூட் தான் உண்மை. அதிலேருந்து வரக்கூடிய ஒரு பலன்தான் உண்மை. நீதிமானாய் ஒருவன் இருப்பானானால் கட்டாயம் அவன் உண்மைத்தான் பேசுவான். அவன் வாயிலிருந்து பொய் வருவதில்லை. ஒரு மனுஷனிடத்திலிருந்து பொய் வருமானால் கொரலரி, நீங்கள் ஆப்போசிட் அடுத்த சைடு நீங்கள் பார்க்கலாம், அவன் நீதிமான் அல்ல. தேவ ஜனங்கள் ரொம்ப கவனமாய் நாம் வாழ வேண்டி இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் உன் தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம். உமது தோழரை பார்க்கலாம். யார் தோழர்கள் தேவனுக்கு? நாம தோழர்கள். நாம தோழர்கள், மணவாளனுடைய தோழர்கள். மணவாளன் இருக்கிற வரைக்கும் தோழர்கள் உபவாசம் பண்ணுவதில்லை என்று சொன்னார். கேன் யூ ப்ளீஸ் ஃபாலோ த ட்ராக். நான் என்ன பேசுகிறேங்கிறத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ணுவதில்லை. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் நாள், எடுபடும் நாள் வரும், அப்பொழுது அவங்க உபவாசிப்பார்கள். உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால் பர்ஃபெக்டாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் இருப்பார். ஆனால் நம்ம எல்லாரை காட்டிலும் அவருடைய தோழர்கள் தானே. தோழர்னா யார்? நண்பன் தானே. என் ஆண்டவர் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இனி உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லாமல் ஐ கால் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. பிகாஸ் ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னுடைய எஜமானுடைய ரகசியங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுவாங்க. நான் பிதாவின் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னதுனால நீங்கள் இனி என்னுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. யூ ஆர் நாட் மை சர்வெண்ட்ஸ் பட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னார். வாட் எ ஸ்டாண்டிங் இஸ் தட்? அப்போ உங்களுடைய தோழர்களை பார்க்கலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இருக்கிற ஆனந்த தைலத்தை காட்டிலும், நமக்கு இருக்கிற ஆனந்த தைலத்தை காட்டிலும் ஒருவருக்கு ஆனந்த தைலம் பர்ஃபெக்ட் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மை எல்டர் பிரதர், மை எல்டர் பிரதர், he is the eldest in the family of God. தேவனுடைய குடும்பத்தில் மூத்த நம்பர் 1 சகோதரன்
ஒரு புஸ்தகத்தில் ஒரு ரொம்ப நாள் முன்னால் வாசித்தேன். யாரோ பரலோகத்துக்கு போயிட்டு வந்த அவங்க எழுதின புஸ்தகம், எனக்கு சரியாக கூட பேர் ஞாபகம் வரமாட்டேங்குது. மேரி பேக்ஸ்ட்ரா இல்லை கேத்ரின் பேக்ஸ்ட்ரா, எனக்கு யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். ஐம் சாரி, டோட்டலி ஃபர்காட். சில செலக்டடாக தான் வாசிப்பேன். இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைந்தது எல்லாம் வாசிக்க மாட்டேன். அது எனக்குள்ளே தேவன் அதை நமக்குள்ளே ஆண்டவர் பேசும்போது அதுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்கும்போது தான் நம்ம அதை வாசிக்க முடியும். ஏன்னா சிலர் நிறைய கட்டுக்கதைகளும் இருக்கும் இதில். அதனால் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டு தான் நம்ம புக்ஸ் எல்லாம் வாசிக்க வேண்டி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த அம்மா பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் காலில் விழுந்து, என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து பிறகு என் ஆண்டவருடைய கை அந்த அம்மா தோளில் வந்து, நான் உன் ஆண்டவன் மாத்திரம் அல்ல, உன்னுடைய சகோதரனும் கூடன்னு சொன்ன மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. பட் தட் இஸ் வெரி ட்ரூ. எபிரேய புஸ்தகத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. சகோதரர்கள் என்று அவர் அழைக்க அவர் வெட்கப்படவில்லைன்னு போட்டிருக்கோம். ஸோ எதனால உமக்கு இவ்வளவு ஆனந்த தைலம்? எதனால இவ்வளவு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னா அங்கேயே பதில் இருக்குது. நீர் நீதியை விரும்புகிறீர். அந்த விரும்பின எவனும் நீதியும் விரும்பி அக்கிரமத்தையும் விரும்புகிறேன்னு சொல்ல முடியாது. யூ cannot serve two masters. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர், நீதியை விரும்புகிறீர். 45:7 நாம் அப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் தேவனே, அதனால தான். ஆதலால்னா என்ன? அப்போ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அளவில்லாமல் தேவன் கொடுத்தது எவ்வளவு மெய். அப்படியானால் நீதியை விரும்புகிற எவனும் தேவனுக்கு பிரியனன், தேவ பிரியனாய் இருப்பான். ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ரொம்ப அழகாக அந்த இடத்துல அந்த பிரியம் என்று எழுதியிருக்கும். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verse number 1. அது என்ன போட்டிருக்கு? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை எப்படி பிரியமாக இருக்க முடியும்? 2 காணிக்கை போட்டுட்டா பிரியமாக இருக்க முடியுமா? இல்லை 2 பாட்டு நல்ல ராகத்தோட பாடி மியூசிக்கோட பாடினா பிரியமாக இருக்க முடியுமா? இல்லைங்களே, இல்லைங்களே. அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் ரகசியம் இங்கே எழுதியிருக்குது 45:7. அவர் எதை விரும்பினார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்னு பார்த்துட்டா அப்படியே காப்பி அடிக்கலாம் அல்லவா நம்ம? இப்போ எனக்கு இங்கே பதில் வந்துருச்சே. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல இருக்கணும்னாக்கா அப்போ நமக்கு முன்னால் ஓடின நம்முடைய மூத்த அண்ணன் சகோதரர் அவர் பிரியமாக இருந்து அபிஷேகம் பெற்றார். எப்படி பெற்றாருன்னா, அவர் எதை செய்தாரோ நான் அதை செய்தால் அவரை அபிஷேகித்த பிதா என்னையும் அபிஷேகம் பண்ணுவாரே. விளங்குதா நான் சொல்றதெல்லாம்? கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன பண்ணார்? அவர் நீதியை விரும்பினார். ஆக இந்த நீதியை, அதனால தான் அங்கதான் ஸ்டார்ட்டே ஆகுது லைஃப். அன்பில் ஸ்டார்ட் ஆகல. அன்பில் இருந்தாலும் கூட இன்னைக்கு நீதி செய்யாமல் அன்பு காட்டி என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் ஆர்குமெண்ட்டுக்கு நீங்களும் வரணும், கொஞ்சம் வாக்குவாதத்துக்கு நீங்கள் வரணும் என்னோட. உலகத்தில் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் நிறைய பேர் அன்பாக இருக்கிறாங்க தெரியுமா? ஓ, நம்மளை காட்டிலும் அன்பாக இருப்பாங்க. ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நம்ம நினச்சி பார்ப்போம், ஆண்டவரை இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு கூட நினைக்கிற தோணும். நிஜமாக இருப்பாங்க. நமக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா, யாருக்கு எந்த நடந்தாலும் நடுராத்திரியாக இருந்தாலும் எந்திரிச்சு போய் பயங்கர வேலைகள்லாம் செஞ்சு காப்பாற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் எக்கச்சக்கமாக இருக்காங்களே. ஆனால் அந்த நீதிக்கும் நம்முடைய நீதிக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்து நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அவங்களுக்கோ சுயநீதி, தட் இஸ் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். பட் குணங்கள். அப்போ எதை தேவன் அதிகமாய் முதல்ல வைக்க விரும்புகிறார்? நீதியை வைக்க விரும்புகிறார். நம்முடைய நீதி அழுக்கான கந்தைகள், நம்முடைய நீதியோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
நம்முடைய நீதியாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை நீதியாக தரித்து கொண்டவர்கள் நீதி செய்யாவிட்டால் எப்படி? அடுத்த கேள்வி. ஏதாவது பொருத்தம் இருக்கா? நம்ம சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு 4 பேர் கேட்டான்னா, நீ கிறிஸ்துவையே நீதியா, அவருடைய நீதியில தான் நீ வண்டி ஓடுது, நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாய். யுவர் ரைச்சியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் ரேக்ஸ், டர்ட்டி ரேக்ஸ், டான் பீசஸ். அவரை நீ அணிந்து கொண்ட பிறகு நீ நீதியின் வாழ்க்கையை செய்யாட்டினா அப்புறம் இதை விட ஒரு அநியாயம், அக்கிரமம் வேறு எதுவும் இருக்கா? அது therefore it starts there. மனுஷனுடைய வாழ்க்கை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீதியிலேருந்து ஆரம்பிக்கிறது. If there is no truth in the statements that you make, you are not a righteous man. ரொம்ப பயப்பட வேண்டும் ஆண்டவருக்கு. நடுக்கத்துடனே களி கூறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If there is no truth in your actions, we cannot be termed as righteous people. நீங்கள் பயப்படணும், நான் பயப்படணும். அல்லேலூயா. ஸோ நீதியை முதலாவது செய்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் தேடணும் அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி கேட்கணும். பீட்டரையே போய் கேட்கணும், ஐயா நீங்கள் பாலியல் இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி நீ சுத்த இருதயத்தோட தொழுது கொள்ளுகிறவனை சேர்ந்து இதெல்லாம் நீ தேடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. போன வாரத்தோட முடிஞ்சு போச்சு. நான் எதுக்காக இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா, there are fundamentally 2 reasons which are very deadly. They are not good reasons. அடிப்படையாக 2 காரணங்கள் இருக்குது, மோசமான காரணங்கள். இது நிமித்தம் தான் நான் அதை செய்யணும். நம்பர் 1 ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, the present evil, the wicked worldly system will never support you, will never support the child of God. அது நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கணும். இதெல்லாம் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். The present evil system இருக்குது பார்த்தீங்களா, worldly system. World has a system and world has a pattern. It's a system. It's an operating system. கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஓஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இட்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வேர்ல்டு ஃபுல்லாக அது 5:19 படி, 1 யோவான் 5:19 படி இந்த சிஸ்டம் இஸ் கரப்டட் சிஸ்டம். முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஓஎஸ் இஸ் ஆல்வேஸ் கரப்டட் ஓஎஸ். இது மேலே பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு எது நம்ம ப்ரோக்ராம் பண்ணாலும் எல்லாமே கரப்டட். அல்லேலூயா. இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்துருச்சு. அல்லேலூயா. இங்கே கிராஷ் ஆகுது கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னாக்க முதல்ல என்ன பண்ணணும்னா, ஓஎஸை திருப்பி இன்ஸ்டால் பண்ணணும், திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கரப்டாக இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கரப்டாக இருக்குன்னா how will you operate? So the world is corrupted. 5:19 படி முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னா அதனுடைய பேட்டர்ன்ஸ் பொல்லாங்கனுடைய பேட்டர்னாக இருக்கிறது. Not godly patterns. Not godly pattern. It doesn't support. தேவ பிள்ளைகள் தான் பிசாசுகளுக்கு டார்கெட். அவனுடையவர்களை அவன் ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனால் அவர்கள் செய்கிறது முற்காலத்தில் செய்து வந்தோம். இப்பொழுது தேவன் சொன்னபடி நாம் செய்கிறதுனாலே அவனுக்கு நாம் டார்கெட்டாக மாறி இருக்கிறோம். அவனுக்கு அது பிடிக்காது. எல்லாம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கண்ட குப்பையும் பண்ணி, கண்ட கையெழுத்தும் போட்டு, கண்ட லஞ்சமும் அடித்து, அதை பண்ணி பொய் சொல்லி பித்தலாட்டாகி, அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் சண்டே குடிச்சு போட்டு படுத்து கிடப்பானுங்க. That is accepted. Whereas if you want to come to the church, கொஞ்சம் வாக்குவாதத்தில் நீங்கள் கொஞ்சம் என்னோட கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வரணும்னா அங்கே ஒரு தடை. வேதத்தை வாசிக்கணும்னா, ஜெபிக்கணும்னா, சகோதரர்கள் ஒன்றா கூடி வரணும்னா அங்கே ஒரு தடை. நீதியாக பேசணும்னா அங்கே ஒரு தடை. சில ஆஃபீஸர்ஸ்களில் நீங்கள் உண்மை பேசி பிழைச்சிக்க முடியாது. வேலையே போகிற அளவுக்கு காரியங்கள் நடந்துடும். நீங்கள் வழி இல்லாமல் போய் பேசித்தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தத்தளித்து மாட்டி முழிச்சு என்னடா பண்ணுறது, எஸ்கேப் எப்படி ஆகுறதுன்னு ஆண்டவரேன்ட்டு நம்ம ஆட்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னால் ஜெபிக்க ஆரம்பித்து எஸ்கேப் ஆனவங்களும் இருக்காங்க.
எஸ்கேப் ஆகி சாட்சி சொன்னவங்களும் இருக்காங்க. இட்ஸ் a very trying situation. நிறைய பேர் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போதான் எனக்கு அது ஞாபகம் வருது. ஏன்னா the present worldly system will not support you. நமக்கு சப்போர்ட் இல்லைங்க. காம்ப்ரமைஸ் பண்ண சப்போர்ட்டை வாழ்ந்துடலாங்க. நம்முடைய வீடுகளில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமான இருக்கிறார்கள். அவங்க உலகத்துடைய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்கிறாங்க. Do they permit us to go to the church? Do they like us to go to the church? No, they don't. In every way possible, the world does not support us. No. So that is the fundamental reason why we need to join a group called the group of people who worship the Lord with a clean conscience and clean mind. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த கோஷ்டியோட போய் நீ சேர்ந்து கொள், அந்த கோஷ்டி அப்படியே மேலே போகும். அல்லேலூயா. சூப்பர்ல. அதனால தான் 133:1 நம்ம வாசிக்கத்தை நம்ம பழக்கமான ஒரு வசனம் இதோ, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுதல் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம்னா, அங்க உலகத்துல கிடைக்காத நன்மையும் இன்பமும் இங்கே உண்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இங்க நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம், அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம், முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும், முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நடக்கும். ஆஹா, எத்தனை இன்பம், எத்தனை சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சியோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும், சியோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும். இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும், இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும். ஆக, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இங்குதான் முடிவில்லாத ஜீவனும் உண்டு, இங்குதான் முடிவில்லாத ஜீவனும் உண்டு, இங்குதான் எந்நாளும் ஆசீர் உண்டு, இங்குதான் எந்நாளும் ஆசீர் உண்டு. ஆஹா, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது கொண்டாடணும்ல, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், அங்கு நான் இருப்பேன் என்று ரட்சகர் சொன்னாரே, அங்கு நான் இருப்பேன் என்று நம் ரட்சகர் சொன்னாரே. ஆக, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து
வாசம் பண்ணும்போது அவனுடையவர்களுக்காக அவன் கவலைப்படுவதில்லை. ஆனால் நம்மை தான் குறி வைக்கிறான். எல்லாரும் குறி வைப்பார்கள். வெளியில் உள்ளவர்கள் குறி வைப்பார்கள், ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் குறி வைப்பார்கள், எல்லாருமே குறி வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான். நாம் அந்த கூட்டத்திலிருந்து தப்பினவர்கள். வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்பர் 1 ரீசன். The second reason is very dangerous. Our own flesh is swift enough to cooperate with the wicked worldly system that will not support us, the present evil system. Our own flesh, நம்முடைய மாம்சத்தின் விழுந்து போன சுபாவம் வீக்கு. இது பாருங்க எவ்வளவு வேகமா போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. அதுதான் பிரச்சனை. அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றேன்னு ஒத்த கால நிற்கிது. விட்டா போதும், நான் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன். இது நிற்க வேண்டியதானே? ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னு அந்த உலக சிஸ்டமாவை சொல்ல, நீ ரட்சிக்கப்பட்டப்பா, நீ நான் தொடமாட்டேன்ப்பா, நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் போயிருதா? இறக்கம் காட்டுதா? சப்போர்ட் பண்ணுதா? அது சப்போர்ட் பண்ணாது. இங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்க, இது நான் விட்டு நான் போறேன்னு இப்போ சொல்லுது. ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடிய எந்த அளவுக்கு கரைப்படுத்தலாமோ, எவ்வளவு வேகமாக கரைப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக கரைப்படுத்துகிறதுக்கு நம்முடைய ஓன் எனிமி இஸ் இன்சைட். எதுக்கு இந்த இவ்வளவு எக்ஸசைஸு? வாரந்தோறும் ஏன் இவ்வளோ அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சில ஆவியாத்ம சரீரத்தை குறித்து சொல்கிறேன் பாருங்க. ஐயோ ஸோ ஸ்வீட், ரொம்ப இன்பமான காரியங்கள். இன்றைக்கி அதை பண்ண முடியாது. இன்னொரு சின்ன காரியம் உண்டு, அதை சொல்லிவிட்டு நம்ம விடைபெறலாம். எவ்வளவு மோசமான ஒரு சிஸ்டம். இதனால தாங்க ஒவ்வொரு வாரமும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து தேவன் இந்த போராட்டத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக நம்மோடு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்லது, நம்மளை காப்பாற்றுகிறார். இதனால தான் ஆண்டவர் சொன்னபடி வலுவாதபடி நம்மை காப்பாற்றுகிறார் போட்டிருக்கு. எப்படியாவது நம்ம கொண்டு போய் தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் மாசற்றவர்களை கொண்டு போய் நிறுத்துகிறதுக்கு தம்முடைய வல்லமையை நமக்கு காட்டிட்டு இருக்கிறபடினாலே உருப்படியாக உட்கார்ந்து இருக்கிறோம். பிழைச்சோன்னு எடுத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. பாஸ்டர் ராபர்ட் கூட்டு வந்த சபை அல்ல, பாஸ்டர் ராபர்ட் கூட்டு வந்த கூட்டம் அல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கூட்டின சபையும் அல்ல. இது தேவன் ஆரம்பித்து தேவன் நம்மை அழைத்ததான சபை. கரெக்டுங்களா? அப்போ ஊழியக்காரர்கள் மேய்ப்பார்கள், தங்கள் கடமையை செய்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்து கிருபைகளை கொடுத்து நடத்துகிறார் என்று சொன்னால், அந்த மந்தையை வலுவாதபடிக்கு காப்பாற்றுவதற்காக. That is the very reason God anointed his servants to take care of the sheep of God. இதனால தான் பாலிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி இந்த கோஷ்டியோட சேர்ந்து கொள்ளுங்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை சேர்த்ததுக்காய் கொண்டாட வேண்டும், நன்றி மாத்திரம் சொல்லக்கூடாது. குலுங்கி குதூகலத்தோட கொண்டாடக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், I am in the best place which is established by God Almighty himself. This is the institution. Church is an institution which has been established by God Almighty, not by man. So we should celebrate that. Hallelujah. ஏதோ வந்த போனோன்ட்டுலாம் இது தேவனே நம்மை அவர் ஏற்படுத்தின அவருடைய இடத்துல அவர் ஸ்தாபித்த ஸ்தாபனத்தில் கொண்டு வந்து அவரே நம்மை அழைச்சி வந்து நம்மை நட்டை போட்டார். அதை பிடுங்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரமே கிடையாது. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லைன்னு சொன்னார். அதனால நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். அதோடு கூட எல்லா வசதிகளையும் இந்த உலகத்தில் நமக்கு செய்து தரக்கூடிய தெய்வம். ஆமென். How many of you are happy that you are in the church of God today? எத்தனை பேருக்கு அந்த உண்மையான அந்த சந்தோஷம் இருக்குதுயா?
நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது, பரவாயில்லை, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்மில் சிலர் படித்தவர்கள், சிலர் படிக்காதவர்களாக இருக்கிறோம், அதை பற்றியும் கவலை இல்லை. வசதி பெற்றவர்களாக இருக்கிறோம், சிலர் வசதி இல்லாதவர்களாக இருக்கிறோம், அதை பற்றியும் கவலை கிடையாது. பட் ஐ ஆம் இன் an institution which has been established not by man but by God, and I am planted there. Planted there. நாட்டி இருக்கிறார். நம்ம விதையை கொண்டு செடியை கொண்டு வந்து நாட்டுறது போல நாட்டி இருக்கிறார். நம்ம படிப்பையோ அழகையோ பட்டத்தையோ பணத்தையோ அவர் தேவன் பார்க்கல. அவர் உண்டாக்கின ஸ்தாபனத்தில் நம்மை நாட்டி இருக்கிறார். அவர் தண்ணீர் பாய்ச்சாமல் இருப்பாரா? அவர் உரம் போடாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அவர் விசாரிக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அதான் அந்த பழைய பாட்டில் ஒருபோதும் மறவாத தெய்வம் உனக்கு உண்டுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அடிக்கடி நீர் பாய்ச்சி தண்ணீர் பாய்ச்சி விசாரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? சிறுவன் தோட்டுனையோரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் ஈரோடு இருப்பார் உன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? கப்பலின் தட்டில் களைப்புடன் தூங்குவார். கப்பலின் நடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் உன் சத்தம் கேட்டால் கடல் பூசல் அமர்த்துவார். எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் நீவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா? உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமோ? உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை வேட்டொழியுமா? இந்நீல மீதிலுனக்கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமா? அவர் மனம் உருக்கம் இல்லாதே போமா? இந்நீல மீதிலுனக்கென்ன வந்தாலும் சும்மா இருக்குமா? அவர் மனம் உருக்கம் இல்லாதே போமா? போதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? உலக பேயுடல் ஆசை உனை மோசம் செய்யாது. ஊக்கம் வேடாதே தீரு உளமோனை மறவாது.
இலகும் பரிசுத்தாவி எழில் வரும் ஒழியாது என்றும் மாறாது நண்பன் ரட்சகருடன் சேர்ந்து ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. அதுதான் வலுவாதபடிக்கு உன்னை காக்க வல்லவர். ஸோ இந்த ரெண்டு காரணங்கள்னாலே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு அழகாய் எழுதுகிறார். நீ தப்பணுன்னா இதுதான் உனக்கு வழி, இதுதான் உனக்கு வழி. சுத்த இருதயத்தோட தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, அதோட போய் சேர்ந்து கொள். வேற வழி கிடையாது. ஏன்? நமக்கு சொல்ல தெரியணும், மனப்பாடமாக சொல்ல தெரியணும். இது அனுபவம். The world will not support us. இந்த உலக பேட்டர்ன் சிஸ்டம் will not support us. அப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தோன்னா இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக நம்ம வாழ்ந்துருக்கலாம். ஏன் இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிறோம்? ஆஃபீஸஸில் பார்த்தா நம்மளை பார்த்தா கிண்டல் பண்ணுறான், அல்லேலூயா கோஷ்டிங்கிறான், இது சர்ச்சுக்கு போகிற கோஷ்டிங்கிறான், மதம் மாற்ற கூட்டங்கிறான், அது பணம் வாங்கின கூட்டங்கிறான், என்னென்னலாம் சொல்கிறானுங்க. இனி நம்ம உள்ளே இருக்கிற சிஸ்டம் ஒழுங்காக இருக்குதா? இது ரெடியாக தாவுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு அவ்வளவு ஜபம். ஏன் இந்த பரிசுத்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், we can get out, we can escape temptations. ஐக்கியம் இல்லாத இடத்தில் சோதனைகளை ஜெயிப்பது கஷ்டம். ஐக்கிய ஜபங்கள் இல்லாத இடத்தில் சோதனைகளை ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழுகிறது கஷ்டம். There are very many blessings. Is number one to escape temptation, defense against temptation. Actually இது இல்லை சொல்லு, கிராஸ் பண்ணிட்டு போகிறேன். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டெம்டேஷன். நாம் கூடி வந்திருக்கிறதான வேளையில் தேவன் நம் நடுவில் இருக்கிறபடினாலே சோதனைகளுக்கு விலகலாம். நம்பர் ஒன் ரீசன். ஏன் கூட சொல்லுகிறார்? ஏன் தேவ ஜனத்தோடு ஆராதிக்க சொல்லுகிறார்? சர்ச் கம்மிங் இஸ் நாட் அ ஃபேன்சி திங். எதுவும் நம்முடைய கடமை அல்ல. ரெண்டாவதாக, டு பில்ட் அ கேரக்டர். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது தேவன் நடுவில் இருக்கிறபடினாலே அவர் கேரக்டர் இஸ் பில்ட். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன், இதிலெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கலை. கம்யூனிட்டி லேர்னிங் அண்ட் கம்பேனியன்ஷிப் வந்துடுது பாருங்க. நம்ம ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடினாலே கம்யூனிட்டி லேர்னிங், கம்பேனியன்ஷிப்னா ஒருவருக்கு ஒருவர் நாம் தேவைப்படுகிறோம், அவசியப்படுகிறோம், விசுவாசம் உறுதிப்படுகிறது, இப்படி இருக்குது. மூணாவதாக பார்க்கும்போது டு பில்ட் அ ஸ்பிரிச்சுவல் க்ரோத், வளர்ச்சி, சாட்சிகள் மூலமாக பல காரியங்கள் மூலமாக வளர்ச்சி இருக்குது. நாலாவதாக டு அலைன் வித் காட்ஸ் வில், தேவ சித்தத்துக்கு நாம் அலைன்மெண்ட்டு கரெக்டாக வருகிறோம். ஐந்தாவதாக டு ப்ரிப்பேர் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் காட். சுருக்கமாக சொல்லிட்டேன். முதலாவது எஸ்கேப் தி டெம்டேஷன், சோதனைகள்லேருந்து தப்புறது. ரெண்டாவதாக நமக்கு ஒரு கேரக்டர் பில்டிங், நம்முடைய குணாதிசயங்கள் மாறுவதற்கு. மூணாவதாக ஸ்பிரிச்சுவல் குரோத்துங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிங்க. நாலாவதாக தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து போகிற ஒரு கெப்பாசிட்டி வருது, அலைன் வித் காட்ஸ் வில். அல்லேலூயா. அஞ்சாவதாக ஊழியத்துக்கு நம்மை தயார் பண்ணோம். இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய 5 ஆசீர்வாதங்கள் நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்பட்டு பாருங்கள், எவ்வளவோ நன்மைகள். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தனியாக நாம் இருக்க முடியாது. இப்போ இந்த ரெண்டாவது 2 ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டால், இது அவசியம் என்னன்னு கேட்டால், நான் இப்போ சொன்ன 2 ரீசன். உலகத்தில் நமக்கு மதிப்பும் இல்லை, உலகத்தில் நமக்கு இடமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள்னு கர்த்தர் சொல்லிட்டார். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மையும் சமாதானமான இடம் இந்த பூமியில் கண்ணை மூடுற வரைக்கும் இருக்குமானால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுத்த இருதயத்தோட ஆராதிக்கிற கோஷ்டி ஒன்று தான். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம இந்த சுத்த இருதயத்தோட ஆராதிக்கிற கோஷ்டியில் நமக்கு கரைப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால், யூதா சொல்லுகிறபடி அன்பின் விருந்துகளிலே அவர்கள் கரைகளாய் இருக்கிறார்கள் போட்டிருக்கு. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 அப்போஸ்தலர்களில் ஒரு அப்போஸ்தலன் கரைப்பட்டவனாக இருந்தான்.
அந்த அந்த அது மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இட்ஸ் ஓகே. ரெண்டாவது ரீசன் நம்ம பார்த்தபடி நம்முடைய அவர் ஃப்ளஷ் வில் கோஆப்ரேட் வித் த ப்ரெசன்ட் வேர்ல்ட்லி சிஸ்டம் டு அப்போசஸ். தேவ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு நம்முடைய மாம்சம் இருக்கும். இப்போ ஒரு ரகசியத்துக்குள்ள ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். லெட்ஸ் ரீட் 2 Timothy chapter 2 verse number 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள். போதும், இதோட எனக்கு போதும். மற்ற பாட்டு நம்ம பார்த்துட்டோம், நீதி அதெல்லாம் பார்த்துட்டோம். கேன் somebody read in English please? Flee also youthfulness, but follow righteousness, faith, charity, peace with them that dash. With them that dash. With them that dash. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பர்ஃபெக்ட்லி கரெக்ட், நீங்கள் தப்பு இல்லை. ஆனால் நான் தான் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறேன். வித் தெம் தட் கால். அப்போ கால்னு வரும்பொழுது எனக்கு இன்னொரு காரியம் பிடிக்குது. இப்போ இதில் உள்ளே போகணுன்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இந்த கோஷ்டி என்ன செய்து, இந்த கோஷ்டி என்ன செய்து? இப்போ தே ஆர் காலிங் ஆன் காட். தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எப்போ இந்த எந்த கோஷ்டியோட நீங்க சேரணும்? இப்போ ஜெபிக்கிற கூட்டத்தோட நீ சேரு. இல்லையா, இமானுவேல்னு பேர் வச்சிருப்பான். அண்ணே வாங்கண்ணே படத்துக்கு போயிட்டு வருவோம்மா. நான் சொல்ல தமிழ் புரியல. அண்ணே வாங்கண்ணே, அது ஒரு படம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கானே, வாங்கண்ணே போயிட்டு வரலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருக்குதா இது, இந்த லாங்குவேஜ்? அது எப்பா நான் சர்ச்சுக்கு போகிறேன்ப்பா. அண்ணே நானும் கூட சர்ச்சுக்கு போவேண்ணே. ஒருத்தருக்கும் புரிய மாட்டேன், தமிழ் புரிய மாட்டேங்குது போல. எப்பா நீ என்ன சர்ச்சுக்கு போ? அதான் இருக்குண்ணா பக்கத்தில் அந்த கடல் பக்கத்தில், அங்கே போவேண்ணே, அப்பப்போ போவேண்ணே. ஏய் என்னடா பேசுகிற டேய், இந்த மாதிரிலாம் போனால் மேலே போய் சேர்ந்துக்க முடியாதா? அண்ணே யாருண்ணே சொன்னா? வாங்கண்ணே ஜாலியாக இருப்போம்ண்ணே. இப்போ இங்கே ஜாலியாக இருப்போம், மேலே அதை விட ஜாலியாக இருப்போம்ண்ணே அப்படிங்கிறான். இப்படி சொல்ற கூட்டம் இருக்கு. நாங்களும் தான் சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்ற கூட்டம் இல்லை. ஏதாவது மற்ற பண்டிகைகள் வரும்போது ஆஃபீஸஸ்ல சந்தா நம்மள்கிட்ட கேட்பாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தயக்கமாக இருப்போம். நம்ம பக்கத்தில் கிறிஸ்தவன் டபக்குன்னு எடுத்து டபக்குன்னு போட்டுறான். என்ன நீ நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான், என்னது இந்த ஆள் புதுசாக வித்தியாசமான ஸ்பீஷீஸ் வந்திருக்குது அப்படின்னு. நாங்களும் தான் சர்ச்சுக்கு போகிறோம் அதுக்காக அப்படின்னு கூட்டம் இருக்கா இல்லையா சொல்லுங்க? நமக்கு வர்ற சோதனையே அங்கே தான். எங்களுக்கு அந்த சோதனையே வராது பாஸ்டர். அப்படியா? அங்கே நிற்கிறது தான் இங்கே கடுமையான ஒரு டெஸ்ட்டு, கடுமையான காரியம். அதுக்கு எப்படி தப்பிக்கிறது? கர்த்தர் தான். நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒன்று ஆண்டவரை மையப்படுத்தும், இல்லாவிட்டால் ஆண்டவரை மறுதளிக்கும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம நினைச்ச முடிவு தான், நம்ம எடுக்கிற முடிவு பொறுத்தான் இருக்குது. சில ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா நிச்சயமாக கெட்ட பேர் வாங்கிடுவோம் மனுஷன்ட்டு. கட்டாயம், அதில் சந்தேகமே கிடையாது. வாங்கினாலும் பரவாயில்ல, தேவன் மகிமைப்படுவார்னு சொன்னீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். ஆமென். பூலோகம் சப்போர்ட்டாக நிற்க போகிறோம். நீங்கள் பூலோகத்துக்கு காரியங்கள் வேர்ல்ட்லி பேட்டர்ன் சாத்தானுக்கு நீங்கள் ப்ளீஸ் பண்ணி அவனை திருப்திப்படுத்தினாலும் அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான் நம்மளுக்கு. எப்படி சொல்கிறீங்க? அவனுக்கு ஃப்ரெண்டும் இல்லை, எனிமியும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். நரகத்துக்கு கூட்டு போயிடுவான். அவனை திருப்திப்படுத்தி நம்ம ஜாலியாக நம்மளை வச்சுக்குவான்னு நீங்கள் யாராவது தப்பு கணக்கு போட முடியும்? அவனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒருவருக்காக நாம் நின்றால், ஒருவருக்காக நாம் நின்றால் ஹல்லேலூயா, முழு பரலோகம் சப்போர்ட் நமக்கு நிற்கும். முடிவிலே மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். கனத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றுவார். இப்பவுமே கனத்துக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். முடிவிலே கிரீடங்கள், பாகைகளை வைத்து கிரீடங்களை வைத்து கனப்படுத்துவார்கள். தேவன் அவர்.
நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆக அந்த வசனத்துல என்ன பார்த்தேன், இந்த கோஷ்டி என்ன செய்யுதுன்னா, that call on the name of the Lord out of a pure heart போட்டிருக்குது. நல்லா கவனிக்க வேண்டும். எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் சில காரியங்களுக்காக பார்ப்பேன், டிக்ஷனரியை பார்ப்பேன். நான் அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கால் அப்படிங்கிற இடத்துல பல டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்ப்பேன், என்னதான் போட்டிருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல மாத்திரம் காலுங்கிற இடத்துல கிரைன்னு போட்டிருக்கு. தேவனை மயப்படுத்தலாமா? கால் கால், எல்லா பைபிள்லையும் கால் 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 கால், கூப்பிடு 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 கூப்பிடுன்னு தான் போட்டிருக்கோம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நான் பார்த்தது கிரை. காலுக்கும் கிரைக்கும் என்ன வித்தியாசம்? அப்பா அவர் கால் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படிங்கிறோம். தண்ணி கேனுக்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னா அவர் தண்ணி கேன் கால் பண்ணால் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அது கால். கிரைனா கிரைனா தட்ஸ் டிஃப்ரெண்ட். இரக்கத்துக்காக. இப்போ சங்கீதம் 18:6, சங்கீதம் 18:6 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில், இங்கிலீஷ்ல பாருங்க, இன் மை டிஸ்ட்ரெஸ் ஐ கால்ட் அப்பான் த லார்ட்னு போட்டிருக்கோம். போதும். and cried unto my God, he heard my voice out of his temple, and my cry came before him even in his ears. நான் சும்மா ஹலோ ஹலோ ஆண்டவரே எப்படி இருக்கீங்க, ஹலோ நல்லா இருக்கீங்களா, எனக்கு கஷ்டமா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நான் கூப்பிடல. நான் எந்த சமயத்திலும் வந்தடையத்தக்கதான கண்மலையாகிய தெய்வம். I can cry unto God. அவன் என்ன நேரத்தில் போட்டிருக்குது, in my distress I cried. டிஸ்ட்ரெஸ் கால்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? டிஸ்ட்ரெஸ் கால் சில டார்ச் லைட்டில், ரெட் லைட்டு ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா இப்படி நைட் நேரங்களில் ஃப்ளிக்கர் ஆகும். தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரெஸ் சைன். ஏதோ டேஞ்சர்னு அர்த்தம். என்னுடைய நெருக்கத்தில் நான் ஜாலியாக கூப்பிட முடியாது. கொதிக்கிற எண்ணெய் திடீர்னு ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் காலில் விழுந்துச்சுன்னா, அம்மா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அம்மாடி என்ன கூச்சல் போடுவோம். நான் சொன்னது அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் தான் தெரியும் போல இருக்குது. அப்போ தான் வயது திறப்பீங்க போல இருக்கு. வேண்டாம், நடக்கக்கூடாது. துடிச்சு போயிடுவோம்ண்ணே. அல்லேலூயா. தோசைக்கல் நம்ம காலில் விழுந்து நகத்து மேலே ஒன்றுன்னா சொல்லணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கனமான தோசைக்கல் பெருசா விரல்ல விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சிஸ்டர் ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது, கோழி இறகு, கொஞ்சம் வர்றீங்களா? துடிப்போம் பாருங்க. அது நெருக்கம், வாழ்க்கையில் நெருக்கம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லைன்னு சொன்னால, அந்த நெருக்கத்தில் தான் தேவனை நோக்கி கூப்பிட மாட்டோம், கதறும். அப்ப நம்ம கதறதுக்கு நமக்கு ஒரு கண்மலையானவர் இருக்கிறாரே, தேவன் இருக்கிறாரே. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான். அந்த இது இங்கிலீஷ்ல ரொம்ப கிளீனா இருக்கு. and I cried unto my God, God save me. கண்ணீர் விட்டு அழுதானா. நதியளவு கண்ணீர் விடு சியோன் குமாரத்தியே. and he heard my voice out of his temple, and he heard my cry came before him even in his ears. உபத்திரவங்கள் வழியாய் போகாத வரைக்கும் அந்த அழுகுரல், அதனுடைய ரகசியம் தெரியாது. ஆகார் ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு கண்ணீர் வரல. ஆகார்னு ஒரு அம்மா இருந்திருக்குது, தெரியுமா? அது யாரோ எனக்கு தெரியாது. அந்த அம்மா துரத்தப்பட்டு தான் பிள்ளை சாகிறத பார்க்க மனசு இல்லை. தாய் அது துடிக்கும் இல்லை. பிள்ளை பெத்த பிள்ளை தண்ணீர் இல்லாமல் தவண்டு செத்து கொஞ்ச நேரத்தை கண்ண மூடிடும்.
கண்ணை மூடினுச்சுன்னா தட்டிக்கிட்டி ஒன்றும் பிரயோஜனம். ஐயோ தாங்கிறது எப்படி, இது தாங்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன். ஒரு கல்லெறி தூரத்துக்கு அந்த பக்கம் போய் அழுவோன்னு அழுதுச்சு. ஆகாரின் அழுகுரல். ஜேவி பீட்டருங்கிறதான ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் பாட்டு பாடியிருப்பார். நீரன் சொந்தம் நீரன் பட்சம் துன்ப வேளைகளில் ஆழங்களில் ஆஸ்வாசம் நீர் எனக்கு என்ட்டு மலையாளத்தில் இருக்கு, அந்த தமிழ்லையும் இருக்குது. அந்த ஒரு ஸ்டான்ஸால் ஆகாரின் அழுகுரலை கண்ட தெய்வம் என்னுடைய அழுகுரலை நீர் காண்கிறீர். அவருடைய சாட்சி ரொம்ப அருமையான சாட்சி. அந்த தேவ மனுஷனுடைய சரி இல்லை, இப்போ பரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் தமிழாக்கம் ரொம்ப நல்லா கிடைச்சா நீங்கள் காட்டுங்க, எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா அதை தான் எனக்கு ஒரு சின்ன திங்கிங் வருது. ஆபிரகாமுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்ணீர் கிடையாது, நாம் சுகமாக இருக்கிற வரைக்கும் கண்ணீர் கிடையாது. நாம் தள்ளப்படுகிற வேளையில் வனாந்திரத்திலோ அல்லது கடலின் ஆழத்தின் அனுபவங்களில் தள்ளப்படும் பொழுது நமக்கு வடிக்கிற கண்ணீரும் அதிலிருந்து வரக்கூடிய சத்தம் தேவனுடைய காதுகளில் எட்டும். அல்லேலூயா. அதிலே ஒரு இன்பம் நமக்கு உண்டு. என் அழுகுரலை கேட்கிறதற்கு ஒரு 2 காதுகள் உண்டு. என் ஆண்டவருடைய காது திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அழுகையை களிப்பாக மாற்றுகிற தெய்வம் அவர் இருக்கிறார். எந்த மனுஷன்ட்ட போய் நான் புலம்பினாலும் அழுதாலும் எனக்கு ஒரு நன்மை வராது, இன்னும் அதிக கண்ணீர் தான் வருமே ஒழிய ஒருவர் என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நாம் அந்த படுகுழியில் தள்ளப்படும் போது and we will not call upon God but we will cry unto God. Oh God. தாவீதுக்கு அந்த அனுபவம் உண்டு. வேதம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25 வாசிக்கலாம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இந்த சப்ஜெக்ட் நான் சில நேரத்தில் எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதை கொஞ்சம் சற்று அலசி பார்த்தால், ஒரு குமாரனை பெற்று எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெற்றேன் என்று சொல்லி சந்தோஷத்தில் சேத் என்று அவனுக்கு பேர் போடல. நீங்க நல்ல வேதத்தை பாருங்க, அப்படியே ஸ்கிரீன்ல பாருங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு அதனால சேத்துன்னு பேர் போட்டேன்ட்டு பேர் போடல. அந்த அம்மா ஒரு பர்டிகுலர் வார்த்தை விடுறாங்க, தேவன் எனக்கு கொடுத்தது, அது விட்டுருங்க. நீங்க இன்னும் ஆசீர்வாதம் இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, சப்ஜெக்டுக்குள்ள வராம ஒரு வார்த்தை நறுக்குன்னு போடுறாங்க பாருங்க. காயின், அது யாருமே சொல்லலையே. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாகன்னு சொல்லிடலாம்ல, ஏன் அதுல என்ன தப்பு? கொஞ்சம் வாக்குவாதத்துக்கு வாங்க என்னோட சேர்ந்து. ஆபேலுக்கு பதிலாக, முதல்ல ஆபேலுக்கு பதிலாக சொல்றதே தோணாது. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, அல்லேலூயா, சேத்துன்னு பேரு. சரி, அதை தாண்டி கொஞ்சம் நன்றி உள்ளவர்களா இருந்தா என்ன செய்யணும்? ஆபேலுக்கு பதிலாக பெற்றேன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த அம்மா ஒன்று சொல்லி காட்டுறாங்க. அததான் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாகனா இந்த அம்மா மனசுல என்ன இருக்கு? எந்த இன்சிடென்ட் கிரீனா இருக்குது, மறையாம இருக்குது? இதாங்க என் சப்ஜெக்ட். அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி காரியங்களை மறக்க முடியாதுங்க, மறக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் இந்த அம்மாவுடைய பையன் தான் காயின். யாரு இந்த அம்மா? காயின் யாரு? இந்த அம்மா பையன்தான், பையன்தான். அப்ப அந்த பையன் செஞ்சதை அந்த அம்மாவால ஏற்றுக்கொள்ள முடியல. ஷாக்கில் இருந்திருக்கும் போல இருக்குது. எப்படி இப்படி நடந்தது?
கொலகார பாவியை பெற்றுட்டேனோ. இன்னைக்கு நான் ஒரு 10 சர்வீஸ் இன்னைக்கு வச்சேன்னா, உங்களை விட்டுட்டு அடுத்த ஒரு சர்வீஸ் 10 சர்வீஸ் வச்சேன்னா, 10 சர்வீஸ்லையும் சலிக்காம, கொஞ்சம் கூட என்னுடைய வாய்ஸை குறைக்காம, உற்சாகத்தை குறைக்காம நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குமானால் இதுதான். அந்த உள்ளம் பதறிடுச்சு. அதுக்கு காரணங்கள் நான் சொல்லித்தரேன், கேளுங்க ஒரு 5 நிமிஷத்துல. மாம்சத்தின்படி திங்க் பண்ணும்போது, நீங்களும் நானும் மாம்சத்தின்படி திங்க் பண்ணும்போது, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இழந்ததுக்காக பதறது நியாயம். சொந்த மூத்த பையன் இளைய பையனை ஒரே போடா போட்டான், செத்தே போயிட்டான். அதுக்கு ஆறலை. அப்ப பதிலாக எனக்கு நீர் தந்தீர்னு சொன்னா, அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வசனம், ஏனோஸ் என்கிற ஒரு மனுஷன், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ப்ளீஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ். And to Seth, to him also there was born a son, and he called his name Enos. Please read it in English very carefully, you will find something. Then began men to call upon the name of the Lord. What is that? Call upon. அந்த இடத்துல it is not just a call, cried. It's not a call. கால்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னா கூப்பிடுதல்னு அர்த்தம். கிரைனா, பேபி இஸ் கிரையிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பசியில் வீழ்னு அழுகும். பக்கத்தில் யாரோ வந்து குழந்தை உன்னை கூப்பிடுதுவா அப்படின்னா எப்படி இருக்கும்? கூப்பிடுதா, சாதிச்சு நீ வரலன்னா உண்டு இல்லைங்கிற ஆக்கிரமில்ல, அதுதான் கிரை. People began to cry unto the Lord, not just call unto the Lord. இங்க கால்னு போட்டிருந்தாலும் அது ஆக்சுவல் இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை கிரை. விளங்குதோ? எதனால கிரை, எதனால இந்த அழுகுரல் அப்படின்னு கேட்டா, நல்ல இப்போலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes I'll close it. அந்த அம்மாவுக்கு ஷாக்கில் என்ன நடந்ததுன்னா, என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த ஷாக் மாத்திரம் அல்ல, that is the first time they encountered the attack of the evil one in the society and family. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. சாத்தானுடைய அட்டாக் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு அது தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லுதல்ன்ட்டு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். யாக்கோபு ஜெபித்தது போல ராமுழுதும் ஜெபிக்கிறாங்களா? ஆனா இந்த வார்த்தையை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டா அவனை இன்னும் அட்டாக் பண்ணலான்ட்டு. அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவேன்னு போட்டிருக்குது. They began to understand, that family understood what is the deadly effect and deadly poison of the devil. Many Christians do not know even now. அவனுடைய அட்டாக் எவ்வளவு பயங்கரமானதுன்ட்டு அந்த குடும்பத்துக்கு தெரியாது. வாவ், இந்த மாதிரி கிரியை நடக்கணும்னா இதுக்கு காரணம் யார்? அட்டாக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தத்தளிக்கிறதுன்னா என்னன்னு தெரியும். நீச்சல் தெரியாம குளத்துக்குள்ள முங்கினவனுக்கு தான் தெரியும் அது என்ன பாடுன்னு. விளங்கலையே? இதுதாங்க பிரச்சனையே, சபையில பிரச்சனையே இதாங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு ஒண்ணாகாது, நாங்க நல்லா கர்த்தர் இருக்காரு, மந்திரம் இல்லை, அது இல்லை, இதுல இது தந்திரம். யாது அவனுடைய தந்திரம். அட்டாக் வாங்கும்போது தெரியும், பாஸ்டர்னு வந்து நிற்பாங்க. இதுக்கு தான் முன்கூட்டி கர்த்தர் வசனத்திலிருந்து சொல்லி கொடுக்கிறதுக்கு காரணம் அலர்ட்டா இருக்க சொல்லி. அலர்ட்டா எப்படி இருக்க முடியும்? வசனங்கள் தெரிஞ்சாதானே, உண்மை தெரிஞ்சாதானே அலர்ட்டா இருக்கிறதுக்கு. நம்ம பரம்பரையா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும், எங்களுக்கு எல்லாம் நடக்கும், நாங்களாம் ஆசீர்வதிக்கணும் போயிட்டே இருந்தா வைக்க வேண்டிய இடத்துல அவன் வைக்கிறான் பாருங்க. அதுக்காக அவன் ஜெயிக்க முடியாது. அவன் ஜெயிக்கிறான்னு நான் சொல்றேன் இல்லை, அவன் தோக்குறவன் தான். ஆனால் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்தே ஆக வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது, பட் என்னை பொறுத்த மட்டும் நான் ஃபீல் பண்றேன்.
அவனுடைய தந்திரங்களை நான் அறிந்தே ஆகணும். அதுக்கேற்றபடி நான் கவுண்டர் அட்டாக் ஜீவியத்தில் காட்டி ஜபத்திலையும் உறுதியாக இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். கர்த்தர் விரும்புகிறது நடக்கும். கர்த்தர் விரும்புகிறது நடக்கும். ஆனால் நாம் அவனுடைய தந்திரங்களை அறியாமல் தூங்கணும்னா இரவிலே களைகளை கொண்டு வந்து போட்டுறோம். அது சொல்லிட்டார்ல ஆண்டவர், நீ தூங்கும்போது போட்டுருவான்னு. இது ஒரு சப்ஜெக்ட், அது விட்டுருவோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. காலகாலமாக நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் என்ன? யாக்கோபு விரோதம், யாக்கோபு விரோதம், அது இதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில் எல்லாம் அட்டாக் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். நம்ம ஒழுங்காக ஜபிக்கிறது இல்லை, நம்ம ஒழுங்காக வேதத்தை தியானிக்கிறது இல்லை, நம்ம உபவாசம் போட்டு ஜபிக்கிறது இல்லை, நமக்கு ஒரு வார்ஃபேர் ப்ரேயர்னா என்னன்னு தெரியாது. எதுவுமே நம்ம இதில் இன்வால்வ் ஆகுறதே இல்லை. எல்லாம் அப்படியே ஜம்முன்னு வந்து ஜம்முன்னு போய் ஜம்முன்னு வந்து ஜம்முன்னு போய் ஜம்முன்னு வந்து இப்படி நாங்கள் யாக்கோபு விரோதமாக மந்திரம்ல கூறி என்னத்தையாவது உளறிட்டு போயிட்டே இருக்கிறோம். அவன் நல்லா இப்படியே நீ உளருன்ட்டு விட்டுருவான். சபையே அலர்ட்டாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போகலை. இவங்க ஏன் இப்படி கதறாங்கன்னா, they understood it is the typical attack of the enemy. எப்பா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏதேன் தோட்டத்தில் நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது செய்யலையே, நடக்கலையே. விளங்கல? தோட்டத்தை விட்டு வெளியில கர்த்தர் நம்மளை துரத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு என்கவுண்டரை சந்திக்கிறோம். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 1 வந்து என்ன? டெட்லி அட்டாக்னா என்னங்கிறத நம்பர் 1, தட் இஸ் நம்பர் 1. ரெண்டாவது காரணம் சொல்லுகிறேன். செகண்ட் ரீசன் இஸ் தட் தே அண்டர்ஸ்டுட் அண்ட் தே ரியலைஸ்ட் தட் their life is shortened. வாழ்நாள் குறுகினவனாய் இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்த எவனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. His life is shortened, which means that his span of living is shortened, limited. சொல்லிட்டவன் நான் 930 வருஷம் அவன் வாழ்ந்தாலும் கூட அவனுக்கு ஒரு லிமிட்டை தேவன் வச்சாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. A limitless life is now turned into a life of limitation. A limit வந்துருச்சு. அதை அவங்களால தாங்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தெய்வமே, அடிப்படை வசதிகளும் இன்னைக்கு அடிப்படை உரிமைகளும் பறிச்சுட்டான்னா எவனாவது நம்மளால இருக்க முடியுமா? நம்ம ஒரு மாதிரி ஆயிர மாட்டோம். அது போல அவங்க எடுத்துட்டாங்க. அதை immortal man has become mortal. immortal என்னன்னா சாவாமை உள்ள தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர்களும் சாவாமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப் லிமிட் ஆகி மரணம் என்கிற ஒரு காரியத்தை அவனுக்கு சம்பவித்ததுனால அதை தாங்க முடியல அவனுக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஏன் இல்லை? மாட்டிக்கிட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. மரணத்தை குறித்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அந்த ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். கொஞ்ச நேரம் பொறுங்க, இங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும் இந்த ரோட்ல, டிங்கு டிங்கு டிங்குன்ட்டு. அப்ப அது நமக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட். மரணத்தை குறித்து தெரியாதவன் யாராவது இருக்கீங்களா இங்க? சாவு மணி அடிக்கிறதுனா என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? புதைக்கிறதுன்னு என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? எத்தனை கேசஸை பார்த்தோம். நம்ம சொந்த குடும்பங்களில் பார்த்தோம், நண்பர்களில் பார்க்குறோம், ரோட்டில் போகிறவங்க, ஊரில் இருக்கிறவங்கள. அதனால நமக்கு மரணங்கிறது பெரிய காரியமாக தெரியல. ஆனால் முதல்ல ஒரு மரணத்தை சந்திக்கிற குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? பேசுங்க. நமக்கு இன்னைக்கு மழைன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நம்ம ஆளுங்க மழை பெஞ்சா நேரம் வேணுக்குனே மழையில் போய் நிற்போம். குழந்தைங்களாம் அப்படி தான் பண்ணும், ஜாலியாக இருக்கு. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மழையை பார்க்காதவன் யாருங்க? பிறந்த குழந்தையே பார்க்குது மழைன்னா என்னன்ட்டு. ஆனால் முதல்ல நோவா பிரசங்கம் பண்ணின பிறகு அந்த கும்பல், அந்த உலகத்தில் அன்னைக்கு வாழ்ந்ததான ஜனங்கள் மழையை பற்றி பிரசங்கம் பண்ணால் அவங்களுக்கு மழை பார்த்ததே கிடையாது. இவன் ஒருத்தன் கிறுக்க மழை பெய்ய போகுது வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாலேறான்னு சொல்லி அவன் பேச்சை ஒருத்தனும் கேட்கல. 120 வருஷம் நம்பலை.
மதகுகளை திறந்து விட்டார் பாருங்க. அன்னைக்கு தான் புரிஞ்சது, ஒரு மழைன்னு ஒன்று இருக்கும் போல இருக்குது. ஐயையோ, இந்த ஆளு கிறுக்கன்னு நினைச்சோம் நம்ம. தாத்தா நீ கரெக்டான தாத்தா தான். நீ தப்பிக்க பார்த்தான், நீந்தலாமான்னு பார்த்தான், முடிஞ்சது கதை அதோட. அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. அது வரைக்கும் மூடு பண்ணி தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு மரணத்தை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை. எங்கே பார்த்தாலும் எவனாவது சாவு செத்துக்கிட்டே இருக்கான், போகிறான். நம்மளும் என்னைக்கே ஒரு நாள் போகணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போது நம்பர் 1 ரீசன், ஹெவி அட்டாக்ல இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்டர் ஹெவி அட்டாக். ரெண்டாவது, ஷார்டன் ஆகி போச்சு, மார்டாலிட்டி வந்துருச்சு. இம்மார்டல்ங்கிற இது போய் மார்டல்ங்கிற இலக்கு வந்தோடனே அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மூணாவது ரீசன் சொல்லட்டுமா? இம்மார்டல் தெய்வத்தோடு பழகி சாவாமை உள்ளவரோடு பழகின பழக்கத்தின் இன்பம் கெட்டு போச்சு. இதான் மூணாவது. அவரை விட்டு எங்கடா போறது? எவ்வளவு நல்லவர். ஆமையா, இந்த சின்ன பையன் சொத்துல பாதியை வாங்கிட்டு வெளியில் போன பிறகு தான் புரியுது அப்பாவுடைய அருமை என்னன்னு. அப்பாவோட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. சில நேரங்கள் இப்படி தான் நடக்கும். அவர் அப்பா விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் புரியுது எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர்ன்ட்டு. இருக்கிற வரையும் திட்டிகிட்டு இருப்பான். வெளியில் போனதுக்கப்புறம் சொல்கிறான், எப்பா எனக்கு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவரியா அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் புரியுது. அதுபோல ஜீவனுள்ள தேவனுடைய அந்த அன்புன்னு சொல்லவா, பாசம் சொல்லவா, உறவுன்னு சொல்லவா, ஐக்கியம் சொல்லவா, அப்படி இருந்து சாவாமை உள்ளவரோடு சேர்ந்து சாவாமை உள்ளவராய் இருந்த மனுஷன் அது போல நீ கிடைக்காதுங்கிறது தெரியும். அதுவும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்களோ, உள்ளுக்க போய் எவ்வளவு பாசத்தோடு எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் கடந்ததோ டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே எழுதப்படலை. இது கிடைக்கல. இன்னொன்னு கூப்பிட தோணுமா, அழத்தோணுமா? அப்பாடா, வாய் திறந்தீங்க, நன்றி. That's why it is called upon. வசனம் என்ன சொல்லு தெரியுமா? தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏன் தொழுது கொண்டார்கள்? இந்த ஏக்கத்தில் கத்துனானுங்க பாருங்க. இந்த ஏக்கத்தில் கத்திருப்பான், ஆண்டவரே போச்சு கெடுத்துட்டோமே. முதலாவது ரீசன் அண்டர் ஹெவி அட்டாக்ல இருக்கிறோம் ஆண்டவரே, நம்பர் 1. ரெண்டாவது, வாழ்நாள் குறி போச்சு ஆண்டவரே, இது எங்களுக்கு தெரியாது, இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஐயோ இனி உங்களை மாதிரி நாங்கள் இருக்க முடியாதா? மூணாவது, ஐயா உங்கள்கிட்ட இருக்கிறது விட்டுட்டோமே, இது எப்படி திருப்பி, அப்பா தெய்வமேன்னு ஆரம்பித்தாங்க. காயின் கொன்றான்னது ஒரு பக்கம், ஆபேல் நீதிமான் செத்து போயிட்டான், நல்ல பிள்ளை போச்சு. இந்த உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறான். நல்லவங்க தான் அட்டாக் ஆகுறாங்க. குடிகாரனும் மோசமானவங்கள்லாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். நமக்கு சில நேரங்களில் தீமைகள் நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? உங்கள் வாயை திறந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? என் வாயை திறந்து நான் என்ன தர்மா சொன்னேன்? ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்திருக்குது பாருங்கள், துன்மார்க்கணும் வணங்காத ஆட்கள்லாம் ஜாலியாக சுற்றுறாங்க, ஒரு வயலுக்கு ஒன்றும் நடக்கலையே, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த துன்பம்னு சொல்லி நம்மெல்லாம் கத்தியிருக்கிறோம். கட்டாயம். ஸோ ஆபேல் போனது ஒரு பக்கம், காயின் கொலை செய்தது ஒரு பக்கம், இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த 3 காரியங்கள். அப்போ அவங்களுக்குள்ள என்ன பயம் வந்திருக்குதுன்னா, எங்க சந்ததி இனி அத்தனை மக்களும் the curse on in disobedience bring curses, but கீழ்ப்படியாமை ஒரு கர்ஸ் கொண்டு வந்தாலும் அதை விட ஒரு சாபத்தின் விளைவு என்னன்னா, வரக்கூடிய சந்ததி எல்லாம் சாபமாகிறது. அது அதை விட பெயின்ஃபுல். Disobedience is painful, but what is much more painful is that the whole generation
பாதிக்கப்படுறது அது பயங்கரமான பெயினாக இருக்கும். ஒரு டிசொபீடியன்ஸ்ன்னு சொல்றது, கீழ்ப்படியாமைன்னு சொல்றது அந்த நபரோடு நின்று போகும். ஆதாம் செய்தது அந்த நபரோடு நின்று போகலையே, அது அதை விட வலிக்கும். அது அதை விட வலிக்கும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 காரணத்தை கொண்டு அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த வசனத்துடைய ஆழங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓகே அங்கே அன்னையிலேருந்து ஏதோ ஆண்டவரை தொழுது கொண்டாங்க போல இருக்குன்னு. இப்போ அந்த காலுக்கும் க்ரைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுதுங்களா? நவ் தேர் இஸ் அ குரூப். ஒரு குரூப் இருக்குதுங்க. அந்த குரூப் கால் மாத்திரம் இல்லைங்க, க்ரையுங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமத்துக்காக தேவனை நோக்கி இரவும் பகலும் கதறுகிற கும்பலுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் சொல்லி கதறுகிற கும்பலுங்க. அப்புறம் ஒரு லோத்து வாதிக்கப்பட்டது போல பாவத்தை குறித்து வாதிக்கப்படுகிறதான ஒரு கும்பல் இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியத்தை அக்கிரமங்கள், அது சமாதானம் இல்லை, எல்லா காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுக்கொண்டு ஜெபிக்கிற கும்பல் ஒன்று உண்டுங்க. ஜெபிக்கிற கும்பல் ஒன்று உண்டுங்க. அவங்களுக்கு தங்க ஹெல்த்துக்கோ தங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு அழமாட்டாங்க, அவங்களுக்கு கட்டிக்கிற பெல்ட் இல்லைன்னு அழமாட்டாங்க, அவங்களுக்கு நல்ல எழுதுறதுக்கு பேனா இல்லைன்னு சொல்லி அழமாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பைக் இருக்கு இல்லைன்னு சொல்லி அழமாட்டாங்க. ஆனால் ஒரு தேசத்தின் பாவத்துக்காக அழுது புலம்பி காரியங்கள், சாபத்தின் விளைவை எப்படி தாங்கிறதுன்னு தெரியலையே கர்த்தாவே, ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்களேன்னு சும்மா கூப்பிடுகிற கோஷ்டி இல்லைங்க, கதறுகிற கோஷ்டிங்க. அவங்களோட போய் சேர்ந்துக்கோங்கிறார் பேதுரு. விளங்கிருச்சா? இப்போ விளங்கிருச்சா? என்ன விளங்கிருச்சு? சும்மா முணுன்ட்டு 2 ஆண்டவரே சோதரன், கடவுளே நல்லா ஆசீர்வதிங்க, கடவுளே தேங்க்யூ, கடவுளே இது இல்லை, இதெல்லாம் இந்த திறப்பின் வாசல், அப்புறம் இந்த மன்றாட்டு, அப்புறம் தூங்காமல் நதி அளவு கண்ணீர் விடுறவன், சோறு தண்ணியை மறந்தவன், மௌங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு முன்பாக நாள் கணக்கில் பகல ராத்திரியான்னு தெரியாமல் விழுந்து கிடந்து யோசுவா விழுந்து கிடந்தது போல சட்டை கிழிச்சிட்டு ஜபிக்கிறவன், அந்த கும்பலோட போய் அந்த கும்பலோட சேர்ந்தால் நீ பாவத்தை மேற்கொள்ளலாம், டெம்டேஷன்லேருந்து விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலாம். அப்படி ஒரு கும்பல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 இருந்துச்சுங்க. 13 இருந்துச்சுங்க, ஒரு பெரிய கும்பல். அதில் பவுல் என்கிறதான மனுஷனும் இருந்தான், பர்னபாஸ் இருந்தான். இப்படி மேய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளுமாக ஜபத்திலே டெய்லி ஜபித்து கொண்டிருந்த பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு சொன்னது காரியம், நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலை என்ன செய்யுங்க, பர்னபாவையும் பிரித்தெடுங்கள் என்று தேவன் திருவுளம் பற்ற அவங்கலேருந்து ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் அந்த கும்பலோடு சேர்ந்தால் நமக்கு ஊழியமும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஜபிக்கிறவர்களோட கதறி ஜபிக்கிறவர்களோட ஜபித்தால் அந்த ஜப ஆவி நம்மையும் தொடும், நம்ம மேலையும் பாயும். ஹல்லேலூயா. நாமும் ஜபிக்க ஆரம்பிப்போம். அண்ணே வாங்கண்ணே, நானும் கிறிஸ்தவன் தானே, கொஞ்சம் படத்துக்கு போயிட்டு வருவோன்னு அந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்தோம். எனவே போன வாரத்துடைய அந்த செய்தியுடைய தொடர்ச்சி. இனி அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, விலகி ஓடுன்னு இருக்குல்ல. அந்த விலகினா என்ன அர்த்தம்னு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் காரியம் இருக்குது. அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தமானால் நான் அந்த விட்டு அதை எடுப்பேன். கர்த்தர் நல்லவர். அவன் ஜெபம் பண்ணலாமா? நம்ம சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே, நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், சுக
வாசனை பலியாய் தம்மை உவந்து ஜீவன் தந்தார். சுகந்த வாசனை பலியாய் தந்து உவந்து ஜீவன் தந்தார். என்னில் அன்பு கூர்ந்ததாலே என்னை அவருக்கே அர்ப்பணித்தேன். என்னை கூர்ந்ததாலே என்னை அவருக்கே பணித்தேன். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தில் நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தில் நெருக்கியே விடுதே. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த சீரியஸ்னஸை விட்டுறாதீங்க. அப்பா நன்றி. ஆரம்பிங்க, ஆரம்பிங்க, ஜெபத்தை ஆரம்பிங்க. என்ன காரியங்கள் பேசினார் நம்மோடு? விதைக்கிறவனுடைய காரியங்களை பேசினார். ஸ்தோத்திரம். நல்ல விதையாய் நல்ல நிலமாய் இருக்கணும். நீ நினைச்சா வழியருகே நிலமாய் இருக்கலாம், நினைச்சா முள்ளா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் விதைக்கிறார். எவ்வளவு பலன் தருகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் மாம்ச புத்தி, இன்னும் நறுக்கு நறுக்குன்னு பேசுறது, இன்னும் ஓட்டவாயி, இன்னும் ஹல்லேலூயா, இப்படி பல காரியங்கள் மாம்சத்திலேயே வாழ்ந்து, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உபத்திரவங்கள் வரும் பொழுது சீறி விழுந்து கொந்தளித்து கதறி அவனை சாக்கு போக்கு சொல்லி, இவங்களால தான் இப்படி ஆனேன், அவங்களால தான் அப்படி ஆனேன்னு சொல்லி திரிகிறதை காட்டலாம். அவன் மாறலை. நல்ல நிலம் என்று எப்படி தெரியும்? விளைச்சலை பார்த்து தான் சொல்ல முடியும். யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை விதைகள் கர்த்தர் நம் வாழ்க்கையில் தெளித்தார், விதைத்தார். யோசித்துட்டீங்களா? இல்லை, சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை விதைகளை விதைத்தார்? 1 கோடி இருக்குமா? இல்லை அதுக்கு மேலே இருக்குமா? தெரியலையே. ஆனால் ஒன்று தெரியும், எவ்வளவோ விதைகளை விதைச்சிருக்கிறார். அத்தனைக்கும் பலன் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இதுவரைக்கும் எத்தனை விதைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் விதைச்சிருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தனும் அதை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அப்பா, எத்தனை விதைகளோ, எத்தனை வசனங்களோ, எத்தனை ஆலோசனைகளோ கொட்டி தள்ளிட்டார். அந்த கொட்டி தள்ளினதுக்கு திரும்ப நம்ம எவ்வளவு விளைச்சலை கொடுத்துருக்குறோம். முள்ளு கல்லு இருந்தா அப்படியே வேஸ்ட் ஆகும். அல்லேலூயா. ஆனால் நல்ல நிலமாயிருந்து, அப்படி நல்லதுன்னு பெருமை பாராட்டினாலும் 30 60 இல்லை 100 வந்திருக்குமா? என் வாழ்க்கையில் 100 வரலன்னு தான் நான் உங்கள் முன்னால் தைரியமாக சொல்லுவேன். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏசையா, ஏசையா, அப்போ எத்தனை கழிச்சோம், மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் நியாயத்தீர்ப்பில் வந்து நிற்கும்னா நம்ம எங்கே போகிறது? இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையாவது ஒரு 100 மடங்கு கொண்டு போக ஆசைப்பா. அப்படி அர்ப்பணிச்சிடலாமா?
அர்ப்பணம் பண்ணலாமா? வாலிப செல்வங்கள் இருக்கீங்களா? இங்கே வாலிப பிள்ளைங்களை கூச்சப்படாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. கூச்சப்படாமல் ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கி புரியும், உங்களுக்கு புரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் ஒரு நாள் நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குன்னு ஒரு வாலிபர்களுக்கான ஒரு ப்ரீச்சரை நான் கூட்டு வந்து ஸ்பெஷலாக மீட்டிங் நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இது போதும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. தைத்தக்க ஆடி கூத்தாடி கொண்டாட்டம் ஆடுகிற கும்பல் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, தெரியுமா? வேத வசனம் ஒன்று தான் நமக்கு லாபம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வசனத்தை பிடிச்சிக்குங்க, வசனத்தை பிடிச்சிக்குங்க. அது உங்களை வெட்கப்படுத்தாது. ஸ்தோத்திரம். ஆமேன். வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லா சரண்டர் பண்ணிடுங்க. ஆமேன், ஆமேன். ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நம்ம இருக்க போகிறதில்ல. நல்லா அர்ப்பணிச்சுட்டு ஜெபம் பண்ணி, ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரோட போய் சேர்ந்து கொள்ளணும்னு சொன்னார் தெரியுமா? மாய்மாலம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணிட்டு பெரிய ஆளுன்னு நடிக்கிற கும்பலோடு போய் சேர சொல்லலை. ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிறார். அவர்கள் யார்? அவர்கள் யார்? இந்த உலகம் ஹல்லேலூயா நமக்கு சமாதானத்தை தராதுன்னு சொல்லிட்டார். உலகம் தராதுன்னே சொல்லிட்டார். உலகம் தருகிறபடி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அது உலகம் தராது. ரெண்டாவது, the worldly system opposes, it will not support us. அடுத்ததாக, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய மாமிச புத்தி அங்கே தாவுறதுக்கு ரெடியாக இருக்குது ஒழிய நம்ம ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இல்லை. அது டபுள் வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த கதறுகிற கும்பலோட போ, நீ தப்பித்து கொள்வாய். நீ you will escape. ஹல்லேலூயா. You will escape. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் அர்ப்பணிச்சிருக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களாகில் கர்த்தர் ரட்சிப்பாராக. அறகுறையாக ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதிரி 30, 20, 10, 5ன்னு உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி, முதலாவது நல்ல நிலமாகணும், அதுக்கு பிறகு விளைச்சல் அதிகமாகணும். 100 மடங்கு ஈசாக்கு விதை விதைத்து பலனை கண்டான்னு நாங்கள் மாம்சத்தில் எடுத்துட்டோம். அவனை பாராட்டி பிரசங்கமும் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் நிலைமை என்ன? 30வது தேருமா 15 தேருமா தெரியல. ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து நீங்கள் விதைச்ச விதைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தா பயங்கர கோடி கோடி விதைகளை விதைச்சி வச்சிட்டீங்க. நாங்கள் என்ன விளைச்சலை கொடுத்தோன்னு இன்னும் கனி கொடுத்த மாதிரி இல்லையேங்கிற ஒரு உணர்வு எங்களுக்குள் வருதுப்பா. தெய்வமே, இதற்கு ஏற்றபடி நாங்கள் செயல்பட்டு ஜாக்கிரதையாய் வாழ உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. 5 வாங்கினவன் 10 கொடுத்தான், 2 வாங்கினவன் 4 கொடுத்தான். கணக்கு கேட்பேன்னு சொன்னார். நான் திரும்பி வரும்போது கேட்பேன்னு சொன்னார். 1 வாங்கினவனையும் கேட்டார், 5 வாங்கினவனையும் கேட்டார், 2 வாங்கினவனையும் கேட்டார், 1 வாங்கினவனையும் கேட்டார். என்ன தீர்ப்பு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஆண்டவரே, எங்களுக்கே தெரியும் ஐயா. அந்த நிலைமை எங்களுக்கு எப்போதும் கண்ணு முன்னால் இருக்கட்டும். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காய் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்துக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துக்காய் ஜெபிக்கிறோம். வட சென்னைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் நிலைமைகளை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய மக்கள் சபையில் இருப்பார்களா என்று கர்த்தர் தேடுகிறீர். கர்த்தர் தேடுகிறீர். லோத்து நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீர் ஐயா. நாட் சும்மா கால், பட் கிரை. நாட் கால் பட் கிரை. 18வது சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது, ஐயா, he heard my cry என்று எழுதியிருக்கிறது. நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன்னு. இன்னைக்கு தேசம் நெருக்கத்தில் தான் போயிட்டுருக்கப்பா. ஆண்டவரே, உண்டாயிருக்கிறது இந்த உலகம் இதை சப்போர்ட் பண்ணாது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, கிருபை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வீடுகளுக்கு அனுப்புவோம்ப்பா. உங்கள் நாமம் மைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே
கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.